ஆதியே துணை இவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். இமை பொழுதும் நம் நெஞ்சில் நீங்காதிருக்கும் நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாசமை விழிச்சாலை ஆண்டவர்களுக்கு பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து பிரானவர்கள் நமக்கு அள்ளி தந்துள்ள தெய்வ திருவாக்கியங்களை எல்லாம் நாம பகிர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம திருவாக்கியம் பகிர்ந்து கொள்ள போவதில்லை. இன்னைக்கு நம்ம ஒரு திரு பாடல் ஆதிமை உதயபூரண வேதாந்தத்துல இருந்து ஒரு பாடலை அந்த பாடல்ல இருக்கிறத பத்தி நாம பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அதுல அந்த பாடல் பெருமானவர்களுடைய நாமத்தை பற்றி குறிப்பதாக இருந்தது. அந்த பாடல் நேற்று நான் படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு இந்த நாமத்தை பற்றி ஏன் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு தோணியது. அதனால இன்னைக்கு நம்ம பெருமானவர்களுடைய நாமத்தை பற்றி நாம பார்க்க இருக்கிறோம். இப்ப நாம பார்க்க இருக்கும் போதே இன்னைக்கு தொடங்கும் போதே நம்முடைய ஜீவ சகோதரர் சாலை தணிகை மலை அண்ணா அவர்கள் ஒரு தோற்றப்பாடல் பாடினாங்க. அது எனக்கு ரொம்ப அந்த பெருமானவர்களுடைய நாமத்தை குறிப்பதாகத்தான் அது இருந்தது. அவங்க பாடின அந்த தோற்ற பாடல் மௌன வைத்தின் வகையறியாம் வகை விரித்தே எனை. அதுல மௌன தேசிக மார்க்கநாதரே கவனம் தீர்த்த தனிகேரின் சுதன் மௌன தேசிக மார்க்கநாதரே. இந்த மார்க்கநாதர் அப்படிங்கிற ஒரு நாமத்தை தான் நம்ம பெருமானவர்களுக்கு தனிகை மதிப்பிரானவர்கள் சூட்டினாங்க. நம்ம அதை பத்தி தான் அவங்களுடைய நாமத்தை பற்றி பேச இருக்கிறோம். இன்னைக்கு தோற்ற பாடலும் அதே வருதே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதே போல இன்னைக்கு ஒலிநாடாவிலையும் நம்ம இன்னைக்கு பெருமானவர்கள் அருளி செய்ததெல்லாம் நம்ம கேட்டோம். அதுல மனிதனுக்கு எது பிரதானமானது, இது எவ்வளவோ தொழில்கள் எல்லாம் செய்வோம், அதெல்லாம் ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா? இந்த வயிற்றுப்பாட்டுக்கு உதவுவது உழவு தொழிலாகத்தானே இருக்கும். அந்த உழவு தொழிலுக்கு படிப்பு தேவையா? தேவையில்லையே. அப்போ கல்வின்னு ஒண்ணு இருக்கே, அது எதுக்காக வந்தது? அந்த எஜமானை அறிவதற்காக. இந்த பரமபத வாழ்வு இந்த கோடி காலத்திலையும் நீங்காத துன்பத்துல மாட்டிக்கிடாம அந்த பரமபத வாழ்வுல வாழ்றதுக்கு உனக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஆசானை நீ தெரிந்து கொள்வதற்காகத்தான் கல்வி என்பது வந்தது. அந்த எழுத்தை அறிவித்தவன் இறைவன். அப்ப பிள்ளையார் சொல்லி எல்லாவற்றுக்கும் முதல் எது அப்படின்னு கேட்கும்போது பிள்ளையார் சொல்லி சொன்னாங்க. அதை எழுதி காமிங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம எல்லாம் அந்த ஊனா அதெல்லாம் போடுவோம். அப்ப ஆனா அவன் அவளையும் ஊனா வருது. அங்க சொல்லும் போது அது ஊனான்னு சொல்ற, இங்க சொல்லும் போது அது பிள்ளையார் சொல்லின்னு சொல்ற. அது எப்படி பொருந்தும்? அதுவும் இது எழுதலாம் அழிக்கலாம் அப்படி இருக்கே. ஆனா உண்மையான உயிர் எழுத்து இது, அதை அறிவிக்கக்கூடிய ஆசான நம்ம தெரிந்து கொள்வதற்குத்தான் கல்வி அப்படின்லாம் பெருமானவர்கள் இன்னைக்கு வெளிநாடாக நமக்கு அருளி செய்வதை நம்ம கேட்டோம். அப்போ இன்னைக்கு நம்ம பெருமானவர்களுடைய இந்த நாமங்கள் அதை பத்தி நாம பார்க்க போறோம். அந்த பாடல் ஐவனத்தலி நம்முடைய ஆதிமை உதயபூரண வேதாந்தத்துல நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள அந்த 4 வசந்தங்களில் ஒன்றாகிய ஆதிமை உதயபூரண வேதாந்தத்துல ஐவனத்தலில அந்த பாடலை முதல்ல பார்ப்போம். நடந்தறியா பெருங்காட்டில் நல்வழி இதன வியந்து நயந்து காட்டி விடிந்ததன நமது முகந்தனை நோக்கி விளம்புகின்ற வேத குன்றை தொடர்ந்திருந்து நோக்குங்கால் அவர் நாமம் தொல்புவியும் வானும் கொள்ளா மடந்தனிலே புகுங்காலை மடிந்திடும் வல்லிருள் விடியும் காலமாத்தே. இந்த பாடல நேற்று நான் பாடிக்கொண்டிருக்கும் போது அவங்களுடைய நாமம் தொடர்ந்திருந்து நோக்கும் போதுதான் அவங்களுடைய நாமம் தொல்புவியும் வானும் கொள்ளாமல் இருப்பது நமக்கு தெரியும் அப்படின்னு அருளி செய்தாங்களே. அப்போ இந்த பெருமானவர்களுடைய நாமத்தை பத்தி நமக்கு என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க, அதெல்லாம் நாம ஏன் பகிர்ந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு
தோன்றிய காரணத்தால இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க போறோம். அதாவது சொல்லுவாங்க, பேர் சொல்வதற்கு தான் பிள்ளை அப்படின்னு. நம்ம பெருமானவர்களுடைய பேரை நம்ம எல்லாம் பெருமானவர்களுடைய பிள்ளை அல்லவா? நம்மளுடைய பெருமானவர்களுடைய பேர், அவர்களுடைய நாமம், அதை நம்ம தினமும் சொல்லி போற்றி கொண்டே இருக்க வேண்டும் அல்லவா? அதனால இன்னைக்கு அவங்களுடைய நாமத்தை நாம பார்ப்போம். நாமம் என்ற சொல்லுக்கே உரியவர்கள் அவர்கள் மட்டுமே. எல்லா நாமமும் உலகத்துல எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேருடைய நாமத்துக்கும் சொந்தக்காரர்கள் அவர்கள் மட்டும்தான். நாம எல்லாம் பிறக்கும் போது ஒரு நாமத்தோட எல்லாம் பிறக்கல, பிறந்தோம், ஒரு நாமத்தோட பிறந்தோம், சவம்ங்கிற நாமத்தோட பிறந்தோம். ஒரு உயிரற்ற ஒரு சவமாகத்தான் நாம பிறந்தோம். அப்படி பிறந்த நமக்கு ஒரு உயிர் உள்ள ஒரு தெய்வத்தின் ஒரு நாமத்தை எடுத்து வைக்கிறாங்க. இந்த நாமத்துக்குரியவராக நீ ஆகிக்கொள்ள வேண்டும். அப்படி இடையில ஆகலைன்னா திரும்பவும் அந்த முதல்ல வச்சு அந்த சவம்ங்கிற பேரே திரும்பவும் வந்துரும். அதனாலதான் நாம பிறக்கும் போதே சவம் என்ற பெயரோட தான் பிறந்தோம். இறுதியிலையும் இவனை சவமாக்குவதற்காக பிறவிப்பிணி என்ற யமன் இவன் பிறந்ததுல இருந்து இவன் தலைமையில காத்து கொண்டிருக்கிறான். அது ஒரு பெரிய ஆபத்தாக தலைமையிலே உட்கார்ந்து இருக்கிறான். அந்த ஆபத்து வேற எங்கேயும் இல்லை. இந்த ஆபத்தை விட்டு நீங்க வேண்டும் என்பதற்காக தான் ஒரு தெய்வத்துடைய நாமத்தை எடுத்து நமக்கு வைக்கிறாங்க. நம்ம ஒவ்வொருவருடைய நாமமும் அவர்களுடைய நாமமே. அவங்க நாமத்தை நமக்கு கொடுக்குறாங்க. நம்ம அதுக்கு தகுதியே இல்லை. தகுதி இல்லாத ஒருவனுக்கு பட்டம் அளிப்பது போல பின்னால இவன் அதுக்கு தகுதி ஆகி கொள்ளுவான் என்ற ஒரு நம்பிக்கையில நமக்கு அந்த நாமத்தை வைக்கிறாங்க. ஆனா அந்த உலக மக்கள் எதுக்காக அந்த நாமம் வச்சாங்கன்ற அந்த அறிவே இல்லாம அந்த நாமத்துக்குரியவனாக நம்ம ஆகணும், அதுக்குரிய கல்வியைத்தான் கற்கணும்னு தெரியாம என்னென்னத்தையோ கத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த ஆபத்தை விட்டு நீங்க வேண்டும் என்பதற்காக ஒரு தெய்வத்தின் பெயரை எடுத்து வைக்கிறார்கள். தனக்கு வைக்கப்பெற்ற அந்த தெய்வ பெயருக்குள் ஆகும் தகுதியை தன் வாழ்நாளில் ஒருவன் சம்பாதித்துக் கொள்ளவில்லை என்றால் கோரமாகிய யமன் கைப்பட்டு விடுவான். அப்போ அந்த நாமத்துக்குரியவனாக நம்ம ஆகிடணும். அப்படி ஆகலை என்றால் திரும்பவும் அந்த சவம் என்ற பெயரே வந்து இவனுக்கு வைக்கப்பெற்ற தெய்வ பெயர் போல் சவம் என்ற நிலைக்கு இவன் ஆகிவிடுவான். அப்படி ஆகாமல் கற்பிப்பதற்கு தான் கல்வி வேணும். இந்த வயிற்றுப்பாட்டுக்கு கல்வி வேண்டாம். அந்த மெய்யான தெய்வத்தை சந்திக்கிறதுக்கு தான் கல்வி வேணும்னு இன்னைக்கு பெருமானவர்கள் நமக்கு முதலே வந்து எடுத்து கொடுத்தாங்க. அதையும் நம்ம கேட்டோம். அப்போ இந்த நாமம் என்ற சொல்லுக்கு உரியவர்களே அவர்கள் மட்டும்தான். இந்த உலகத்துல வந்து இறைவன் வேறு வேறு நாமம் உண்டு. இந்த உலகத்துல தீங்கேறி வரும், ஊழி ஊழிது வரும், உருவமும் பேரும் செய்கையும் வேறு வேறு முனைந்து வையம் காக்க வருவார்கள் அப்படின்னு பெருமானவர்கள் மான்மியத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. அது போல இந்த உலகத்துல தீமை செழித்தோங்கி வரும்போதெல்லாம் அந்த இறைவன் வேறு வேறு நாமம் பூண்டு இந்த உலகத்துக்கு வருவார்கள். அப்படி என்னவெல்லாம் நாமம் பூண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்முடைய பெருமானவர்கள் அப்படிதான் இந்த உலகத்துல இந்த கலிகாலத்துல அக்கிரமம் தலை தூக்கி ஓங்கும் போது நம்முடைய பெருமானவர்கள் அவர்களுடைய அவதாரம் நிகழ்ந்தது. அப்ப அவங்க அவதாரம் பண்ணும்போது அவங்க பிறந்த அந்த அரிய சூழ் பெரிய தாய் அன்னை தந்தை ஜமால் ஹுசேன் அவர்களுடைய அரிய சூழில் தங்கி நம்முடைய பெருமானவர்கள் அவதாரம் செய்யும் பொழுது அவர்களுடைய அந்த தாய் தந்தையர் அவர்களுக்கு வைத்த அந்த திருநாமம் அங்கே கூடியிருந்த எல்லோர்களாலும் சந்தோஷமாக சம்மதிக்க பெற்ற காரண வல்லரசு என்னும் பொருளினை வைத்திருக்கும் நாமமாகிய காதிர் பாட்சா என்னும் பெயரினை மும்முறை பெருங்குரல் ஓங்காரத்துடனே சூட்டி பாலும் தேனும் தொட்டு நாவினில் வைத்து எல்லோருக்கும் சர்க்கரை பழம் வழங்கி சந்தோஷம் கொண்டாடி வருவாரும் போவாருமாக இருந்தார்கள் அப்படின்னு நம்ம பெருமானவர்களுடைய அந்த அவதார காட்சியில நம்ம பார்த்திருக்கோம். அப்போ அவங்களுக்கு அவங்க அந்த பெரிய தாய் அன்னை சூழில் தங்கி அவங்க இந்த உலகத்துல வந்து நீதியை நிலைநாட்டுவதற்காக அவங்க அவதாரம் செய்த போது அவங்களுக்கு வைத்த அந்த நாமம், அந்த தாய் தந்தையர்களால் அவர்களுக்கு வைக்க பெற்ற அந்த திருநாமம்
காரண வல்லரசு இந்த பொருளினை வைத்திருக்கும் நாமமாகிய காதிர் பாட்ஷா என்கின்ற நாமம் தான் நம்முடைய பெருமானவர்களுக்கு முதலாக தாய் தந்தையரால் வைக்கப்பெற்ற நாமம். ஆனா அவங்க பிறக்க முன்னாலேயே இவங்களுடைய அவதாரம் நிகழப்போகிறது அப்படின்னு சொல்லி முன் பிறந்த தோன்றல் அவர்கள் நிறைய நாமங்களை வைத்திருந்தாங்க. அந்த நாமங்களை பத்தியும் நமக்கு மானியத்துல வளர்குழந்தை குமார பருவத்தில் எடுத்து காட்டுறாங்க. அதை பார்ப்போம். வளர்குழந்தை குமார பருவம் மானியம் பக்கம் 54. இன்னும் அத்தடி தெய்வ தோன்றவர்களுக்கு பின் வயதேறி தெய்வீக செல்மீறி ஓங்கி வந்து கொண்டிரான் என்ற இந்த காலத்திலே மேற்கூறிய அந்த பழமை கிரந்தங்களிலே பதிப்பித்திருக்கும் அதிகாரண பெயர்களாவது ஒருவர் மைத்ரேய புத்தர் என்றும், ஒருவர் ஆண்டவர் என்றும், ஒருவர் இறுதி தீர்ப்பர் என்றும், ஒருவர் கடைசி மெசியார் என்றும், ஒருவர் கல்கி என்றும், ஒருவர் சாலையாண்டவர் என்றும், ஒருவர் பொன்னரங்கர் என்றும், ஒருவர் கத்தாதி கத்தர் என்றும், ஒருவர் சோசியாஸ் என்றும், அசுவர் தேரேதா என்றும், ஒருவர் மெய் என்னும் ஓர் மதம் ஸ்தாபிக்க வருகின்ற மகரியவர்கள் என்றும், இன்னும் இவ்வாறான அனந்த நாமங்கள் எல்லாம் உள்ளடக்கி கொண்டு பிற்காலத்திலே வெளியாக்க வேண்டி தோன்றி உருவெடுத்து அவதாரம் செய்திருக்கின்ற அரிய பச்சிளம் திருமேனியை பயின்றெடுத்ததாய் தந்தையவர்கள். அப்போ இப்படியெல்லாம் நாமம் கொண்டு வரப்போறாங்க அப்படின்னு அவங்களுடைய அவதாரத்துக்கு முன்னதாகவே முன் தோன்றிய தோன்றல் அவர்கள் நம்ம தெய்வத்திற்கு இட்டு வைத்திருந்த நாமங்களாக இதையெல்லாம் நமக்கு மான்மியத்துல பெருமானவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இன்னும் பாரவான்கள் எல்லாம் நம்முடைய பெருமானவர்களுக்கு வைத்திருந்த அந்த நாமத்தை பற்றி தனிநமணி பிரானவர்கள் நம்ம தெய்வம் அவர்கள்ட்ட, மகனே உங்களைத்தான் முன்னால வந்த பாரவான்கள் எல்லாம் இந்த நாமங்கள்லாம் கொண்டு உங்களுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க பெருமான் அவங்கள்ட்ட எடுத்து சொல்லும்போது அந்த சன்னதம்பெரு பருவத்துல காட்டுவாங்க. அங்கேயும் நம்ம பெருமானவர்களுக்கு அந்த முன் தோன்றிய தோன்றல் அவர்கள் என்னென்ன நாமங்கள்லாம் கொடுத்திருந்தாங்க அப்படிங்கிறத மானியத்தில் சன்னதம்பெரு பருவம் பக்கம் 242 பார்ப்போம். அதுகால நாளையே அங்கே மகனே உன்னை ஒருவர் திருநாமக்காரவான நாட்டு செம்மல் என்றும், ஒருவர் கரை கண்டார் என்றும், ஒருவர் மெசியா என்றும், ஒருவர் இறுதி தீர்ப்பர் என்றும், ஒருவர் மைத்ரேய புத்தர் என்றும், ஒருவர் ஜோசியா சஸ்வத்தேரேதா என்றும், ஒருவர் கல்கி என்றும், ஒருவர் யுவனாகர் என்றும், ஒருவர் மகரி அலைக்கிஸ்ஸலாம் என்றும், ஒருவர் மருமகன் என்றும், ஒருவர் தென்னாடுடைய சிவன் பனிமலி கண்ணி பங்கன் என்றும், ஒருவர் சமயங்களின் நம்பி என்றும், ஒருவர் கத்தாதி கர்த்தர் என்றும், ஒருவர் வேதாவென்றும், ஒருவர் நமக்கு தென்பாகமாக விளங்கும் சாலை ஆண்டவர் என்றும், இன்னும் அவர்களே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்றும், சமரச சன்மார்க்க சங்கசாலை அப்பா என்றும், ஞான சித்தர் என்றும், இன்னும் இவ்வாறு அனந்த நாமங்கள் கொண்டு இம்மண்ணுலகிற்கு நெருநீதி புகுத்துவதற்கு வந்த பாரவான்கள் எல்லாம் எடுத்து ஓதி எதிர்பார்த்திருக்கும் கலிக்கோள் அறுப்பு தீர்ப்பதிபா என் மகனே, இவ்வளவு நாமங்கள் எல்லாம் கொண்டு உங்களுக்கு சூட்டி முன் தோன்றிய தோன்றல் அவர்கள் உங்களுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கோள் அறுப்பு தீர்ப்பதிப்பா நம்ம கூட பார்த்தோம். கோளறு பதிகத்தெல்லாம் பத்தி பார்த்தோம். கோளை எப்படி அறுக்கிறாங்க பெருமானவர்கள், அப்படி அந்த கலிக்கோள் அறுப்பு தீர்ப்பதிப்பா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நாமம் கொடுக்குறாங்க தனிமணிப்பிரானவர்கள். அப்படி முன் தோன்றிய தோன்றல் அவர்கள் நம்முடைய பெருமானவர்களுக்கு என்னென்ன நாமங்கள்லாம் வச்சு அவங்கள சிறப்பித்தார்கள்
அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்க பாக்குறோம். நம்ம தனிகை மெய்ப்பிரானவர் இன்னைக்கு நம்ம தொடங்கும் போதே தனிகை அண்ணா அவங்க பாடினாங்கல்ல இந்த பாட்டு. தனிகை மணிப்பிரான் அவர்களுக்கு வைத்த நாமம் என்னவாக இருந்தது? மார்க்கநாதராக இருந்தது. அதை நமக்கு பெருமான் அவர்கள் அந்த மாநிலத்துல சன்னதம்பெரு பருவத்துல பக்கம் 211 நம்ம பார்ப்போம். ஏ மகனே எனது 4ஆம் புத்திரனாகிய மைந்தா, நீ தலைநாடில் பூந்துரை நாட்டின் தெற்கே திங்களூர் ஆதீன நத்த தேரடி நிலத்தின் நன்னே எனது கரம் பிடித்து நீ தந்துள்ள அருவிமானமாகிய மெஞ்ஞான வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்ட சோராத சித்த சுத்த வைராக்கியனே, 27 வருட காலம் யான் காத்திருந்து பெற்ற கண்ணே, நீ வாக்குமையாக ஓங்கி வாழ்க. உமது பெயர் மார்க்கநாதர் என மணிவண்ண திருவாய் திறந்து உரைத்த குருதிலக பிரான் அவர்கள். அப்போ பிரான் அவர்கள் நம்முடைய தெய்வம் அவர்களுக்கு தனிகமணி பிரான் அவர்கள் வைத்த அந்த நாமம் மௌன தேசிக மார்க்கநாதர். மண்ணில் விண்ணிலும் என்னையாக்கிய மாசரும் தேசிக வாய்திரந்துமே வாஸ்மி மார்க்கனன் நாதரென்றனை கூவினார். அப்போ தனிகமணி பிரானவர்களால் நம்முடைய தெய்வம் அவர்களுக்கு இடம்பெற்ற அந்த திருநாமம் மார்க்கநாதர் என்ற ஒரு திருநாமத்தை நம்முடைய குரு பெருமான் அவர்களிடமிருந்து நம்முடைய தெய்வம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இப்போ இந்த பூமிக்கு முன் காலங்களில் எல்லாம் என்னென்ன நாமத்தோடு பெருமானவர்கள் அவதாரம் செய்தார்கள் என்பதை பற்றி நமக்கு தேடுகுடகத்துல தெய்வம் அவர்கள் எடுத்து காட்டுறாங்க. அதையும் பார்ப்போம். தெய்வ தேடுகுடகம் ஆதிமை உதயபுரண வேதாந்தம் பக்கம் 181 பார்ப்போம். அவங்க முன்காலத்தில் தோன்றும் போது என்னென்ன வேற வேற தேசங்களில் எல்லாம் என்னென்ன நாமம் கொண்டு தோன்றினார்கள். இந்த பெரும் பூமி பரப்பில் இது போலவே முன் சென்ற காலங்களில் எல்லாம் இப்படியே பூமி பாரம் தீர்ப்பதற்காக நமது அதினெடும் பிரானாகிய குலதெய்வ தேவேஸ்வரர்கள் முன்னர் கடந்த நெடுங்காலங்களில் எல்லாம் அவர்களே எஸ்கிலாசு என்ற நாமம் கொண்டு என்ற நாமம் சூடிக்கொண்டு எட்டேயார் ஆட்சியத்திலும் அன்றியும் தரியேல் என்னும் நாமம் புரிந்து கொண்டு பாபேலிலே என்னும் தேசத்திலும் யோசுவா என்னும் நாமம் புரிந்து கொண்டு ஏத்தியர் என்னும் சீமையிலும் மூசா நபி மோசே என்னும் பெயரணிந்து கொண்டு எகிப்து தேசத்திலும் ஈசா நபி ஏசுநாதர் என்னும் பெயர் தரித்துக் கொண்டு வெட்டேயம் கல்லேயா எருசலேமிலும் முகமது நபி என்னும் பட்டம் அணிந்து கொண்டு மக்கா மதினா முனவராவிலும் இப்படியெல்லாம் நாமம் கொண்டு புனைந்து வந்தாங்க. வேற வேற தேசத்துல இந்தியாவுல அவங்க அவதரிக்கும் போது என்னென்ன நாமம் கொண்டு இந்திய தேசத்துல அவதரித்தாங்க. இதே இந்தியாவிலேதான் நமது திலையநாயகம் பிரான் அவர்கள் முன்னெடுங்காலங்களில் எல்லாம் அனந்த முறைகளாக வந்ததானது. ஒரு காலம் கண்ணபிரான் என்றும், வேறொரு காலம் ஆதிசங்கரர் என்றும், மற்றொரு காலம் செந்தில் முனி பழனி ஆண்டவர் என்றும், பிறகொரு காலம் பராசரர் வேதவியாசர் என்றும், பின்னொரு காலம் கிரேக்க ரிஷி என்றும், அப்பால் ஒரு காலம் ராமதேவர் புத்தர் என்றும், பிறகொரு காலம் ராமானுஜர் என்றும், சென்றொரு காலம் கௌதுல் ஆலம் என்றும், இன்னும் அனந்தானந்தம் நாமங்கள் புனைந்து கொண்டு இப்படி எல்லா நாமங்கள் புனைந்து கொண்டு இவ்வளவு நாமங்கள் இத்தனை நாமங்களும் புனைந்து கொண்டு இந்த பூமி பாரம் தீர்ப்பதற்காக அந்தந்த காலத்துல பெருமான் அவர்கள் அவதாரம் செய்திருக்காங்க இந்த பூமியில. அப்போ இந்த உலக வாழ்க்கை அவங்களுடைய நாமத்தை நாம ஏன் சொல்ல, இந்த உலக வாழ்க்கை நம்ம பார்த்திருக்கோம். இந்த உலக வாழ்க்கை ஒரு மகா பயங்கரமான, அதிலும் மாறாத ஒரு கவலையான வாழ்க்கை.
அது மாறணும். அந்த கவலையிலேயே இருக்கலாமா? அது மாறணும். இது மாறுவதற்காக எப்பொழுதும் அந்த ஈசனுடைய நாமத்தை உச்சரித்து அதை நினைவிலும் பதித்து சிந்தித்து நினைவுல உச்சரிக்கணும். முதல்ல நினைவுல போய் அது நம்ம உச்சரிக்கிறது தான் நினைவுல போய் பதியும். அந்த பதிஞ்சதை திரும்ப 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 எடுத்து சிந்தித்து பார்க்கணும். அப்படி சிந்தித்து பார்த்தா தான் எனக்கு பலன் கிடைக்கும்னு நமக்கு கூட பெருமானவர்கள் கூட இதற்கு திருவாக்கியத்துல சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்னு எடுத்தருள் சிந்திப்பாங்க. அப்போ அந்த நாமத்தை நாம உச்சரிக்கணும், நினைவுல பதிக்கணும், அதை சிந்திக்கணும். அதை சிந்திக்கும் போதுதான் நமக்கு இந்த அபாயம் நம்ம பார்த்தோமே, பிறக்கும் போதே சவுன்ற பேரோட பிறந்தோம். ஒரு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு தலையிலேயே. அந்த ஆபத்துல இருந்து நீங்குவதற்காக தெய்வ பெயரை வைச்சாங்க. அந்த தெய்வ பெயருக்கு அந்த தெய்வ பெயருக்குள் நாம் ஆகிவிட வேண்டும். அந்த பெயருக்குரிய தகுதியை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பட்டம் பெறுவதற்கு முன்னாலே பட்டத்தை கொடுத்துட்டாங்க நமக்கு. இப்போ அந்த பட்டத்துக்குரியவர்களாக தகுதியுடையவர்களாக நம்மளை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் கல்வி, அதுக்குத்தான் இந்த மனிதனுக்கு அறிவு கொடுக்க பெற்றது. வேற எதுக்குமே இல்லை, அதுக்கு மட்டுமே. அதனாலதான் எல்லா ஞானியர்களும் ஈசனுடைய நாமத்தை போற்றி 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 புகழ்ந்து நாராயணா, கிருஷ்ணா, ராமா, கோவிந்தா, நரசிம்மா அப்படின்னு அவங்கள போற்றி போற்றி புகழ்ந்துருப்பாங்க. ஆண்டாள் அவங்க அந்த திருப்பாவை பாசுரத்துல முதல் பாடலே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையில் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சிறுமீர்கள் கூறுவேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழும் படிந்தேலார் என்பாவாள். நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் அருள் செஞ்சிருக்காங்க. அப்போ இந்த ஏகாரம் என்பது இறைவனுக்கு மட்டுமே தான் சொந்தம். நாராயணனே நாராயணன் நமக்கு அருள் தருவான் அப்படின்னு அவங்க குறிப்பிடல. நாராயணனே நமக்கே, அவங்க மட்டும்தான் நமக்கு கதி, வேற கதியே இல்லை. இனிக்கதி இல்லை என்னும் யுகத்தவர் சாலையான நாமெல்லாம் வேற யாரோ கதின்னு நினைச்சுக்கிட்டு நான் உங்களையேதான் நம்பி இருக்கேன், நீங்களேதான் எனக்கு இதை செஞ்சு கொடுக்கணும்னு யாருக்கெல்லாம் ஏகாரம் போட்டுக்கிட்டு இருக்கோம். தேவையே இல்லை, வேற யாருக்கும் நம்ம ஏகாரம் போட தேவையே இல்லை. அவங்க எல்லாம் நம்மளை இறுதி வரை நிக்க போறது இல்லை, கைவிட்டுருவாங்க. இறுதி வரை நிக்கிற அந்த நாராயணனே நமக்கே கதியாகும், வேற கதி நமக்கு இல்லை. அப்போ இந்த இறைவனுடைய நாமத்தினுடைய சிறப்பு அதை பத்திலாம் நிறைய நூல்கள்ல ஏன் அவங்களுடைய நாமத்தை நம்ம சொல்லணும், இந்த நாமத்துக்கு என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த நாராயணனுடைய நாமத்தை பற்றி, நாராயணர் நாமத்தை ரொம்ப அதிகமா சொல்றது நமக்கெல்லாம் தெரியும். நாரதர் தான் எப்ப பார்த்தாலும் நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நாம நிறைய படங்கள்ல கூட பார்த்திருப்போம். நாரதர் வந்தாலே நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. அவங்க எப்பயுமே நாராயணருடைய நாமத்தை தான் நாம உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கர்வத்துல இருந்தாங்க. அப்போ அவங்க நாராயணர்கிட்ட போய் சொல்றாங்க, நாராயணரே உங்களுடைய நாமத்தை என்ன மாதிரி யாராவது அதிகமா உச்சரிக்கிறவங்க இருக்கிறாங்களா? நான் தான் உங்களுடைய நாமத்தை அதிகமாக சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னோடனே, இல்ல நாரதா, உன்னை விட ஒருத்தன் அதிகமா சொல்றவன் இருக்கிறான். அது எப்படி என்னை விட ஒருத்தனை நீங்க சொல்ல போச்சு? யார் அது? நீ பூலோகத்துல போய் பாரு, இது கைலாயத்துல நடக்குது. நீ பூலோகத்துல போய் பாரு, ஒரு ஏழை விவசாயி இருக்கிறான், அவன் உன்னை விட அதிகமா சொல்றானே அப்படின்னோடனே போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி பூலோகத்துக்கு அனுப்பி விடுறாங்க நாரதரை. நாரதரும் பூலோகத்துக்கு வர்றாரு. அந்த ஏழை விவசாயிய போய் அதிகாலையில போய் பார்க்கிறாரு. அவர் அதிகாலையில எழுதுறாரு. அந்த ஏழை விவசாயி விவசாயம் செய்வதற்காக எழுந்து அவர் காலை கடன்களை எல்லாம் முடிச்சுட்டு அந்த உழவுவதற்குண்டான அந்த ஏரை எடுத்துட்டு போறதுக்காக அந்த ஏரை தொடும்போது அந்த ஏரை தொட்டு வணங்கி, நாராயணா
அப்படின்னு ஒரு தடவை மனசு உருகி நின்று வணங்கிட்டு அந்த ஏரை எடுத்துட்டு போறாரு. இவர் குறிச்சு வச்சுக்கிட்டாரு. நாரதர் பார்த்துட்டாரு, ஒரு தடவை சொல்லியிருக்கிறான் 1 அப்படின்னு போட்டுட்டாரு. அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அவனையே. அதுக்கப்புறம் அவன் சொல்லவே இல்லை. போய் நிலத்துல உழுகிறான், வேலையெல்லாம் செய்யறான், எல்லாம் செய்யறான். அப்பெல்லாம் நாராயணன் நாமத்தை சொல்லவே இல்லை. அவன் வேலையிலே கண்ணா இருக்கிறான். வேலை முடிஞ்சு இரவாயிருச்சு, பொழுது சாஞ்சிருச்சு, வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து அந்த ஏரை கொண்டு வந்து அந்த எடுத்த இடத்துல வைக்கும் போது ஒரு தடவை நாராயணா அப்படின்னு ஒரு நிமிடம் கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு அப்புறமா அவரு அந்த வேலையை முடிக்கிறார். நாரதர் ரெண்டு டைம் சொல்லியிருக்கிறான்னு குறிச்சு வச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் சொல்லுவானான்னு பார்த்தா சொல்லவே இல்லைன்னு தூங்க போயிட்டான். என்னடா காலையில இருந்து ராத்திரி வரை 2 தடவை சொல்லியிருக்கிறான், இவனை போய் நாராயணர் பெருமையா சொன்னாரே, நான் மூச்சுக்கு 300 தடவை சொல்றேனே அப்படின்னு நினைச்சாரோ. போய் நாராயணர்கிட்ட சண்டை போட போயிட்டார். நீங்க எப்படி அவனை சொல்லலாம்? அவன் 2 தடவை தான் சொன்னான். நான் உங்களை எத்தனை தடவை சொல்றேன், நீங்க அவனை பெருமையா சொல்லிட்டீங்களே அப்படின்னு. சரி, அவனை நீ பார்க்கும்போது எத்தனை தடவை சொன்னான்? 2 தடவை சொன்னான். சரி, அன்னைக்கு காலையில இருந்து ராத்திரி வரை நீ எத்தனை தடவை சொன்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லவே இல்லை. அவனை கவனிக்கிறதுல அந்த நோட்ல அவன் எத்தனை தடவை சொல்றான்னு எழுதுறதுலயே புரியா இருந்தாரே தவிர அவர் சொல்லவே இல்லை. அன்னைக்கு முழுசும் நீ என்னை மறந்துட்டிய நாரதா, உனக்கு ஒரே ஒரு வேலை கொடுத்தேன், அந்த விவசாயிய கவனி, எத்தனை தடவை சொல்றான்னு கவனிங்கிற ஒரே ஒரு வேலையை கொடுத்தேன். அந்த வேலையிலேயே கண்ணும் கருத்துமா இருந்தியே தவிர என்னைய மறந்துட்டியே. அவனுக்கு ஒரு வேலையா? அவனுக்கு 1008 வேலை இருக்கு. அவன் குடும்பத்தை, பிள்ளை குட்டிகளை கவனிக்கணும், நிலத்தை நல்லபடியா உழுது பயிர் செய்யணும், எத்தனையோ பொறுப்புகளுக்கு நடுவுல 2 முறை என்னை நினைச்சானே, அதுதான் பெருசு. உனக்கு ஒரு சின்ன பொறுப்பு கொடுத்தவனே நீ என்னை மறந்துட்டியே. உனக்கு ஒரு பொறுப்புமே இல்லாம கைலாயத்துல ஜாலியா சுத்திட்டு தெரியும் போது நீ நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஒண்ணும் பெருசு இல்லை. பூலோகத்துல போய் ஒரு வேலை கொடுத்து அதுக்கு நடுவுல என்னைய நினைக்கிறே நீ அப்படின்னு நாராயணர் சொன்னதாக சொல்லுவாங்க. அப்போ நமக்கு என்ன வேலை இருந்தாலும் இந்த வேலைகளுக்கு நடுவுல நம்ம அந்த நாராயணருடைய நாமத்தை நாம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நமக்கு பலம் தரக்கூடியதாக இருக்கும். நீ இன்னும் அந்த நாராயணருடைய அப்படி சொல்றதுனால என்ன பலன், இந்த நாராயணருடைய நாமத்தை சொல்வதனால என்ன பலன் அப்படின்னு சொல்லி நாராயணத்தை கேட்கும்போது, உனக்கு அந்த நாமத்தை சொல்றதுனால என்ன பலன் தெரியணும்னா நீ திரும்பவும் மறுபடியும் பூலோகத்துக்கு போ. அங்க போய் இந்த இடத்துல ஒரு பெரிய அரச மரம் இருக்கு. அந்த அரச மரத்துல ஒரு இலை, ஒரு அரச இலை இருக்கு. அந்த இலையில ஒரு புழு இருக்கு. அந்த புழு கிட்ட போய் என்னுடைய நாமத்தை ஒரு தடவை சொன்னினா உனக்கு இந்த நாமத்தினுடைய மகிமை என்னன்னு தெரியும் அப்படின்னு சொன்னார். இது ஒரு பெரிய அந்த அரச மரத்தை முதல்ல தேடணும். அரச மரத்துல எத்தனை இலைகள் இருக்கும், அது எந்த இலையில அந்த புழு ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு பார்க்கணும். அது ஒரு கடினமான வேலைதான். இருந்தாலும் நாரதர் போறாரு. போய் அந்த நாராயணர் குறிப்பிட்டு காட்டின அந்த மரத்துக்கிட்ட போய் அந்த மரத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. எந்த இலையில புழு இருக்குங்கிறதையும் பார்த்துட்டாரு. அந்த புழு கிட்ட போய் நாராயணா அப்படின்ற நாமத்தை மெல்ல அந்த புழுவுக்கு கேட்கிற மாதிரி சொல்றாரு. சொன்ன அடுத்த நிமிடம் அந்த புழு செத்து போயிடுச்சு. செத்து போனவுடனே இவர் என்னது நாராயணர் நாமத்தை சொன்னா பெரிய மகிமை கிடைக்கும்னு சொன்னாரு. இது என்னடான்னா புழு செத்து போச்சு, இந்த நாராயணத்தை போய் சண்டை போடணும்ட்டு அவர் திரும்ப நாராயணன்ட்ட போய், என்ன நீங்க உங்க நாமத்தை சொன்னா பெரிய மகிமை வரும்னு சொன்னீங்க, அந்த புழு செத்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே, பொறு நாரதா, அவசரப்படாத, இப்போ திரும்பவும் நீ பூலோகத்துக்கு போ. அங்க ஒரு பசு மாடு கன்று இப்பதான் ஈன போகுது. நீ போவதற்கும் அது கன்று ஈனுவதற்கும் சரியாக இருக்கும். அந்த பிறந்த கன்றினுடைய காதுல போய் நீ சொல்லு என்னுடைய நாமத்தை, அப்போ உனக்கு தெரியும் அதனுடைய மகிமை அப்படின்னு சொல்றாரு. சரி, நீ இவரும் போறாரு. அந்த பசுவையும் பார்த்துட்டாரு. அந்த கன்று புதுசாக பிறந்த அந்த கன்றையும் பார்த்துட்டாரு. அந்த கன்றினுடைய காதுல போய் நாராயணா அப்படின்னு சொன்னாரு.
சொன்ன அடுத்த நிமிஷம் கண்டும் செத்து போச்சு. இவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்ன நாராயணர் நம்ம கிட்ட விளையாண்டுகிட்டு இருக்கிறாரா, திரும்ப அவர்கிட்ட போய் சண்டை தான் போடணும் அப்படின்னு சொல்லி திரும்ப நாராயணர்கிட்ட போய், என்ன நாராயணா புழுவத்தான் கொன்னீங்க, இப்போ கன்றுவையும் கொல்ல வச்சுட்டீங்களே என்னைய, உங்க நாமத்தை சொன்னோடனே அது செத்து போச்சு அப்படின்னோடனே, சரி நாரதா பொறுமையாது, அவசரப்படாத. இப்போ அங்க ஒரு பெண், ஒரு அரசகுமாரி, அவள் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறாள். அவள் ஒரு இளவரசனை பெற்றெடுக்க போறாள். அந்த பிறந்த குழந்தை காதுல போய் என்னுடைய நாமத்தை சொல்லு, உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோடனே, இந்த தடவை எதுவும் விரீதம் நடந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போறாரு நாரதர். போய் அந்த ராஜகுமாரியையும் பார்த்துட்டாரு, அந்த பிறந்த குழந்தையும் பார்த்துட்டாரு. அந்த பிறந்த குழந்தை காதுல போய் நாராயணான்னு சொல்றாரு. விளக்கம் போல சொன்ன உடனே அந்த குழந்தையும் இறந்து விட்டது. இவருக்கு ரொம்ப, இதுக்கு முந்தையாவது புழு, கண்ணுக்குட்டி, இப்போ ஒரு மனித குழந்தை போயிடுச்சேன்னு ரொம்ப ஒரு கவலையோட நாராயணனுக்கு கடுமையான ஒரு சண்டையை போடணும்னு சொல்லி நினைச்சிட்டு வர்ற கைலாயத்துல நாராயணரை பாக்குறாரு. அப்போ அங்க நாராயணரும் அவருடைய துணைவி லட்சுமி தேவியாரும் அமர்ந்து இருக்கிறாங்க. பக்கத்துல ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறார். இவர் போன உடனே இவருக்கு ஆச்சரியம், யாரு பக்கத்துல, எப்படி நீங்க 2 பேர் தானே இருப்பீங்க, இவர் யாரு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவரு அப்படின்னோடனே, நாராயணர் நீ சண்டை போட தானே வந்த, முதல்ல நீ சொல்ல வந்ததை சொல்லு அப்படின்னோடனே, ஆமா எப்படி நீங்க அந்த குழந்தையும் நான் போய் நாராயணான்னு சொல்லி அந்த குழந்தையும் சாகடிக்க பண்ணிட்டீங்களே நீங்க அப்படின்னு கேட்டவுடனே, அவசரப்படாத நாரதா, இந்த உட்கார்ந்து இருக்கிறார்ல இவர் யார் தெரியுமா, இவர் தான் அந்த குழந்தை. அது பரமபத வாழ்வு பெற்று இப்ப கைலாயத்துக்கு வந்துருச்சு. நீ போய் முதல்ல சொன்னியே ஒரு புழு காதுல, அந்த நாராயணருடைய நாமத்தை சொன்னதுனால அது புழுவுல இருந்து ஒரு கன்றாக பிறந்தது. அந்த கன்றினுடைய காதுல நீ நாராயணருடைய நாமத்தை சொன்னதுனால அந்த கன்று ஒரு அரசிளங்குமாரனாக பிறந்தது. அந்த அரசிளங்குமாரனுடைய காதுல போய் நீ நாமத்தை சொன்னதுனால அது கைலாயத்துல என்னுடைய திருப்பாதத்தை வந்து சேர்ந்தது. இதுதான் நாமத்தினுடைய மகிமை அப்படின்னு சொல்லி நாராயணர் அந்த நாமத்தினுடைய மகிமையை சொல்லும் போது, எப்படியே என்னென்ன பிறகு எடுத்தாலும் அந்த கடைசியில அந்த மானிட ரூபத்தின் மூலமாக தான் நம்ம கைலாயத்தை சென்றடைய முடியும். இந்த மானிட ரூபத்துல நம்ம நாராயணருடைய நாமத்தை, இந்த ஈசனுடைய நாமத்தை, நம்ம இன்னைக்கு எவ்வளவுலாம் நாமெல்லாம் பார்த்தோமே, இந்த நாமத்தை சொல்லித்தான் அந்த ஈசன் திருவடியை நாம் அடைய முடியும் அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு இப்படி கதைகள் மூலமாக எல்லாம் நமக்கு நம்முடைய முன்னோர்கள் விளக்கி அறிவிச்சிருக்காங்க. அதே போல ராமநாமத்தின் மகிமை அதையுமே சொல்லுவாங்க. இந்த நாமமே எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாங்க. இந்த ராமனுடைய நாமம் எப்படி வந்தது அப்படின்னா, ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற அஷ்டாட்சரத்துல இருக்கிற அந்த ரா, ஓம் நமோ நாராயணா, அந்த ரானா அந்த வார்த்தைக்கே உயிர் கொடுக்கக்கூடிய எழுத்தாக இருக்கான். அந்த ராவை எடுத்துட்டா ஓம் நமோ நாயனா அப்படின்னு மாறிடும். அப்படின்னா அதுக்கு பொருள் உயிர் இல்லாத அப்படின்னு பொருள் ஆயிருமா. அப்போ அந்த வார்த்தைக்கே உயிர் கொடுக்கிறதே அந்த ரா என்ற எழுத்து தான். அதே போல நமச்சிவாய என்ற எழுத்துல அந்த மா என்ற எழுத்து தான் அந்த நமச்சிவாயத்துக்கே உயிர் கொடுப்பதாக இருக்கிற. அந்த மாவை எடுத்துட்டா ந சிவாய, ந இல்லைன்னு அர்த்தம், சிவன் அங்கு இல்லை அப்படின்னு அர்த்தமா போயிடும். அப்போ அந்த நமச்சிவாயில இருக்கிற நமச்சிவாய என்ற சொல்லில் இருக்கிற மா, அந்த ஓம் நமோ நாராயணாவில் இருக்கிற ரா, ரெண்டும் சேர்ந்துதான் ராமநாமம் வந்தது. அது ரெண்டுமே உயிராக இருக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராமநாமத்துக்கு என்ன மகிமை அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ராமநாமத்தை அதிகமா சொல்றது ஆஞ்சநேயர் தான். நமக்கெல்லாம் தெரியும், அவர் தான் எந்த நேரம் பார்த்தாலும் ராம 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 நெஞ்ச கிழிச்சு காட்டினாலும் அதுக்குள்ளதான் ராமரும் சீத்தையும் இருப்பாங்க
அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த ராம நாமத்தை அதிகமாக சொல்லக்கூடியவர் ஆஞ்சநேயராகத்தான் இருக்காங்க. அப்போ இந்த ராம நாமத்தினுடைய வலிமையை பத்தி சொல்லும்போது அந்த ராமாயணத்துல ஒரு கதை வரும். அது என்ன அப்படின்னா, இந்த ராமர் ராவணனை தோக்கடிச்சு திரும்ப அயோத்தியா நகர்ல ஒரு பட்டாபிஷேகம் நடக்க இருக்குது. ராமருக்கும் சீதைக்கும் பட்டாபிஷேகம் நடக்க இருக்குது. அப்படி இருக்கும்போது அங்க எல்லாரையும் இந்த ஆஞ்சநேயர் எல்லாரையும் வணங்கி கொண்டே இருக்கிறார். அப்போ அங்க நாரதர் எல்லாம் வந்திருக்கிறாரு. நாரதர் தான் எப்பயுமே கலகமூட்டுறவர்னு நமக்கு தெரியுமே. இந்த நாரதர் ஒரு கலகம் மூட்டுறாரு. ஆனா எப்பயுமே கலகம் மூட்டினாலும் நாரதர் கலகம் நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நன்மையில் இந்த உலகத்துக்கு ஒரு உண்மையை தெரிவிக்கிறதுக்காக தான் அவர் ஏதாவது ஒரு கலகம் மூட்டி அதன் மூலமாக உலகத்துக்கு ஒரு உண்மையை தெரிவிப்பார். அதனால அவர் இந்த ராமநாமத்தின் மகிமையை இந்த உலகத்திற்கு தெரிவிப்பதற்காக வேண்டிய ஒரு சின்ன கலகம் மூட்டுறதுக்கு ஆசைப்படுறார். அப்போ அவர் ஆஞ்சநேயரை போய் சொல்றாரு, நீ எல்லாரையும் வணங்கு ஆஞ்சநேயா, ஆனா அந்த விஸ்வாமித்திரர் உட்கார்ந்து இருக்கிறாரு பாரு, அவரை மட்டும் நீ வணங்காத. இந்த விஸ்வாமித்திரர் யாரு அப்படின்னா, அவர் ராமபிரானுடைய குருபெருமான். அவரை மட்டும் நீ வணங்காத. அது எப்படி நான் வணங்காம இருப்பேன்? நான் என்னுடைய தெய்வம் ராமனுக்கே அவர் குரு பெருமான் ஆச்சு, அவரை எப்படி நான் வணங்காம இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் சொன்னா கேளு, நான் நன்மைக்கு தான் சொல்லுவேன், அவரை நீ வணங்காத, இதுக்குள்ள ஒரு சூட்சமம் இருக்கு, நீ நம்பு, நீ அவரை வணங்காத அப்படின்னு சொல்லி இவர் அந்த ஆஞ்சநேயரை ஒரு இது பண்ணிடுறார். சரின்னு சொல்லிட்டு அவருமே எல்லாரையும் வணங்கிட்டே இருக்கிறாரு. விஸ்வாமித்திரரை மட்டும் தவிர்த்துட்டு வணங்கிட்டே இருக்கும்போது விஸ்வாமித்திரர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்னடா எல்லாம் எல்லாரையும் வணங்குறான், நம்மளை வணங்க மாட்டானே அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அப்போ நம்மளுக்கு தான் தெரியுமே, அந்த காலத்து முனிவர்களுக்கெல்லாம் சொட்டருக்கெல்லாம் கோபம் வரும். அவருக்கு கோபம் வந்துச்சு விஸ்வாமித்திர முனிவருக்கு. என்ன வேணும்னே தவிர்த்துட்டு போறான், மற்றவங்களை எல்லாம் வணங்குறான், நம்மளை வணங்க மாட்டானேன்னு அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு முனிவருக்கு. கோபம் ராமன் கிட்ட போய் சொல்றாரு, யாருன்னு சொல்லாம ஒரு பெரிய கூட்டத்துல எல்லாரையும் வணங்கி என்னை மட்டும் ஒருத்தன் அவதரிச்சா, அவன் அவமானம் பண்ணுனா நீ அவனுக்கு என்ன தண்டனை கொடுப்ப அப்படின்னு சொல்லி ராமபிரான் கிட்ட கேட்கிறாரு. கேட்டவுடனே ராமபிரான் யாருமே தெரியாது, எதுவுமே சொல்லல. குருபெருமான அவமானம் பண்ணானா அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கொடு, இப்பயே மரண தண்டனை கொடு, என்னை அவமானம் பண்ணது ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லிடுறாரு விஸ்வாமித்திரர். சொன்ன உடனே இவர் நம்ம ராமபிரான், சரி நம்ம வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆஞ்சநேயரை நோக்கி ஒரு பிரம்மாஸ்திரத்தை விட்டு அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்கு துணிஞ்சிட்டார். இவர் அந்த பிரம்மாஸ்திரத்தை எடுத்து அவர் மேல விட போறாரு. ஆனா அவரு உட்கார்ந்து ராம 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 ராமன் ராம நாமத்தை எல்லாம் கண்ண மூடி சொல்லி அதையே சிந்திச்சுட்டு இருக்காரே தவிர வேற எதை பத்தி அவர் சிந்திக்கல. அப்போ இந்த பிரம்மாஸ்திரமானது ராமர் கையில இருந்து வந்த போது கூட அது அந்த ஆஞ்சநேயர்கிட்ட போக 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 அது கூர் மழுங்கி போய் அது ஒண்ணுமே செய்யாம ஒரு மழுங்கினது அவர் மேல பட்டு அப்படியே கீழே விழுந்துருச்சு. சரி, இந்த பிரம்மாஸ்திரம் தான் இப்படி மடங்கி விழுந்துருச்சு, அதை விட ஒரு 1000 கோடி மடங்கு வலிமையான இன்னொரு அஸ்திரம் அவர்கிட்ட இருக்கு, அது பிரம்ம சேஷாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அஸ்திரத்தை விடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அஸ்திரத்தை எடுத்து விட போறாரு. அப்ப விட போகும்போது அந்த விஸ்வாமித்திர முனிவர் ராமர் கையை தடுத்துட்டார். வேண்டாம், நீ விட வேண்டாம், இந்த அஸ்திரமுமே அந்த ஆஞ்சநேயர் முன்னால கூர் மழுங்கிட்டான் போயிடும், நீ சிறப்பான அஸ்திரங்கள்லாம் பெற்று அதெல்லாம் ஒன்றும் பயனில்லாம போயிடுச்சுன்ற பேர் வரக்கூடாது. எல்லா அஸ்திரங்களுக்கும் முன்னால இறைவனுடைய நாமத்தை ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவனை எந்த அஸ்திரங்களும் எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கு தான் நாரதர் இந்த திருவிளையாடலை பண்ணியிருக்கிறாரு. அதனால அந்த ராம நாமத்தினுடைய வலிமை, அவன் முன்னால என்ன அஸ்திரம் விட்டாலும் அவனை ஒண்ணும் செய்யாது அப்படின்னு சொல்லி அந்த ராம நாமத்தினுடைய வலிமை என்னவாக இருக்கு அப்படின்னு அன்னைக்கு அதை எடுத்து காட்டினதாக சொல்லுவாங்க. அப்படி இறைவனுடைய நாமம் நாம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எந்த நேரமும் அதை நாம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதனால வர்ற பலன்
எப்படி இறைவனே வந்து ராமபிரானே வந்து அவருக்கு எதிராக அந்த அஸ்திரங்களை எல்லாம் விடும்போது கூட அது கூட கூர்மழுங்கி போகுது அப்படின்னா அந்த இறைவனுடைய நாமத்தினுடைய வல்லமை என்னவா எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்போ இத வந்து நாம உளப்பூர்வமா அதை சொல்லும் போதுதான் அதனுடைய பலம் கிடைக்கும். அது வந்து மேலோட்டமா நம்ம சொல்லும் போது அதனுடைய பலம் கிடைக்காது. அதுதான் சிவாயனமா என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. அதை நம்ம உளப்பூர்வமாக உணர்ந்து இதயபூர்வமாக உணர்வு பூர்வமாக மேலோட்டமாக இல்லாம அதை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலெழுந்த வாரியாக அப்படின்ற வார்த்தையை நம்ம எல்லாம் பயன்படுத்துவோம். மேலெழுந்த வாரின்னா நமக்கு என்னன்னே தெரியாது. ஆனா இந்த மேலெழுந்த வாரி அப்படிங்கிற சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கு. வாரின்னா கடல்னு அர்த்தம். மேலெழுந்த வாரி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருவன் இறைவனை நான் எங்க தேடுவது அப்படின்னு கேட்டானா. அப்படி கேட்கும்போது ஒரு குரு பெருமான் அவன் இந்த கடலுக்குள்ள ஒரு மீன் இருக்கு, அந்த மீனுக்கிட்ட போய் கேளு அது சொல்லும் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு அவனும் போய் அந்த கடல்ல இருக்கிற மீன் கிட்ட போய் இறைவனை போய் நான் எங்க தேட அப்படின்னு சொன்னோடனே அந்த மீன் சொல்லுதான், எனக்கு தண்ணி தாகமா இருக்கு, நானே தண்ணிய எங்க தேடன்னு தெரியாம இந்த கடல்ல சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கிறேன், எனக்கே தண்ணி கிடைக்கல, நீ வந்து என்கிட்ட இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோடனே என்ன ஆச்சரியமா இருக்கு, கடல் முழுசும் எவ்வளவு தண்ணி, இந்த தண்ணியில உனக்கு தாகம் இருக்கிறதுதான் தண்ணி கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போது அந்த மீன் வந்து கடலுக்குள்ள தலையை உள்ள விட்டு நான் தண்ணியை குடிக்கணும், தண்ணிக்கு மேல தலையை தூக்கிக்கிட்டே தண்ணியை தேடிக்கிட்டு இருந்துச்சான். அந்த உடம்பு மட்டும் தண்ணிக்குள்ள இருந்துச்சான், தலை தண்ணிக்கு மேல் எழுந்த வாரி அப்படின்னா கடலுக்கு மேல எழுந்த மாதிரி இருந்துச்சான் அந்த தலை. அதனால அதுக்கு தண்ணி கிடைக்கலையாம். தண்ணிக்குள்ளதான் இருக்கு, தலை மட்டும் மேலெழுந்த வாரியாக இருக்கிறது. அதுதான் மேலெழுந்த வாரியாக. அப்படி இருக்கும்போது தண்ணி கிடைக்காது. அதனால நம்மளும் எதையும் நம்ம இறைவன், நம்ம நாமமே இறைவனுடைய நாமமாகத்தான் இருக்கு. நமக்குள்ளதான் இறைவன் குடி வந்திருக்காங்க. ஆரூரர் இங்கிருக்க அவ்வூர் திருவிழா என்று ஊரூர் அலையும் ஊமர்கள் நீ விளக்கிருக்க தீ தேடுவீர். விளக்கு உங்ககிட்டே இருக்கு, அந்த மீனுக்கு தண்ணி அங்கதான் இருக்கு, தலையை அதுக்குள்ள விட்டு குடிக்க வேண்டியதான, தலையை மேலெழுந்த வாரியாக கடலுக்கு மேல தலையை தூக்கிட்டு தண்ணியை தேடிக்கிட்டு இருந்தா. அது போல ஆரூரர் இங்கிருக்க அவ்வூர் திருவிழா என்று ஊரூர் அலையும் ஊமர்கள் நீ விளக்கு இருக்க தீ தேடுவீர். விளக்கு உங்ககிட்டே இருக்கு, தீயை எங்க தேடுற? அப்போ இந்த இறைவனுடைய நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால இன்னும் என்ன நமக்கெல்லாம் பலன் கிடைக்கும். அப்போ இதை பத்தி நான் இன்னும் கூட கொஞ்சம் நிறைய குறிப்புகள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். தொடர்ந்து இதை பத்தியே நம்ம நாளைக்கும் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம தொடர்ந்து இதை பார்ப்போம். இன்னும் பேசினோம்னா நேரம் அதிகமாகும். ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னாலே எல்லாரும் வந்து போச்சு கோவிந்தா அவ்வளவுதான், எனக்கு இனிமே ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லுவாங்க. அதுக்குமே ஒரு கோவிந்தனுடைய நாமம் ஈசனுடைய நாமம் அல்லவா? அது எதுக்காக சொல்றாங்க? இப்ப நம்ம எல்லாம் பார்த்துக்கிறோம், யாராவது இறந்தவங்களை தூக்கி போகும்போது கோவிந்தா கோவிந்தா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பொருள் அப்படி சொல்றாங்கன்னா, கோவிந்தனுடைய நாமத்தை நம்ம சொன்னா இப்போ வந்து நாம என்ன துன்பத்துல இருக்கிறோமோ கோவிந்தனுடைய நாமத்தை சொன்ன உடனே அந்த துன்பமே நமக்கு இல்லாமல் அற்று போய் விடுமா. அது போல ஒரு இறந்தவனை பார்த்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லும் போது இந்த பிறவிங்கிற ஒரு துன்பத்துல இருந்தானே இனி அவனுக்கு அந்த பிறவி இருக்காது. அதுக்காகத்தான் கோவிந்தா கோவிந்தான் கோவிந்தனுடைய நாமத்தை சொல்றாங்க. கோவிந்தனுடைய நாமத்தை சொல்லும் போது நாம இப்ப என்ன துன்பத்துல இருக்கோமோ அந்த துன்பம் இனி நம்மளை அண்டாது என்கிற பொருளில தான் அந்த கோவிந்தனுடைய நாமத்தை சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்படி எல்லாம் நாம வந்து இந்த ஈசனுடைய நாமத்தை உள்ள முருகி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி குவிப்பது. சும்மா மேலெழுந்த வாரியாக சொல்றவங்களை இல்ல, சிவாய நம என்று வாயில் சொல்லிக் கொண்டிருப்பதையா சிந்திக்கணும். அப்போ அந்த சிந்திப்பவர்களுக்கு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது, வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது,
நாதன் நாமம் நமச்சிவாயவே. அப்போ காதலாகி கசிந்து கண்ணீர் மருகி சிந்திச்சு சிந்திச்சு யாரெல்லாம் நாதனுடைய நாமத்தை சொல்கிறார்களோ அவர்களை எல்லாம் நன்னறிக்கை வைப்பது நாதனுடைய நாமம். அப்படி நம்மளுடைய தெய்வம் அவர்கள் என்னென்னலாம் நாமம் பெற்று வந்தார்கள். இதற்கு முன் வந்த பாரவான்கள் நமக்கு தெய்வம் அவர்களுக்கு என்னென்ன நாமங்கள் எல்லாம் விட்டார்கள். நம்முடைய பாட்டையர் பெருமானவர்கள் தனிகமணி பிரானவர்கள் நமக்கு பெருமானவர்களுக்கு என்ன நாமங்கள் வச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னும் இந்த நாமங்களின் சிறப்பை பற்றி நாளைக்கும் தொடர்ந்து நோக்குவோம் என்று கூறி என் முக்கிய பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை கன்னியம்மா அக்கா அவர்கள். கதையா சொல்லி எந்த பிறவியில போயிட்டு எப்படிலாம் நம்ம போயிட்டு அமரணும், அவங்களுடைய நாமத்துலதான் எல்லாமே இருக்குன்னு ரொம்ப எடுத்து சொல்லிட்டீங்கக்கா. ரொம்ப அற்புதமா இருந்தது. நமஸ்காரம்க்கா. நமஸ்காரம். ஜீவ சகோதரர் சாலை கதிரவன் அண்ணா அவர்கள். ரொம்ப அருமையா இருந்தது. நாமத்தை பத்தி அழகா அந்த கதை மூலியமா நாலு கதை ஒரு வச்சுல நாராயணா அப்படின்னு சொன்னோன்னா அந்த புல்லு புழு கண்ணுக்குட்டி அதுக்கப்புறம் அந்த ராஜா இளவரசன் அந்த நாமத்துக்கு எவ்வளவு மகிமைன்றது அந்த கதை மூலயமா அழகா சொன்னீங்க. அந்த கதை அவ்வளவு நேர்த்தியா சொன்னீங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு நிறைய கதை சொன்னீங்க. எல்லா கதையுமே நல்லா இருந்தது, சுவையா. நம்ம தெய்வ நாமத்துல எப்படி அந்த ராமநாமத்தை பத்தி சொன்னீங்க, நமோ நாராயணா சொன்னீங்க. அப்புறம் ஒரு நாமமா சொல்லிட்டே வந்தீங்க. ராமபிரான ஆஞ்சநேயர் தான் அதிகமா வச்சிருப்பாங்க அப்படின்னு. அந்த கடவுளர்கள் பாடவானதெல்லாம் அந்த நாமெல்லாம் அப்படி இருக்கு. இப்போ ஆதி பிதாவே நம்மளுக்கு எல்லாத்தையும் அள்ளி தராங்க. அப்படிப்பட்ட அந்த ஆதி பிதா அவங்களோட நாமத்தோட மகிமை எப்படி இருக்கும் அது அழகா சொன்னீங்க. இது கேட்க ரொம்ப இனிமையாகவும் நிகழ்ச்சியாகவும் தான் இருந்தது. இதை நாளைக்கும் தொடர்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அது பேசிட்டே போனா கடல் மாதிரி விரியும். நிறைய சொல்லுங்க. அதை இன்னைக்கு இந்த புரிதல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. மார்கநாதர் அந்த தெய்வத்தோட நாம ஒன்னொன்னா காதிக பாட்சா அவங்க வீட்டுல வச்ச பேரு ஒரு ஆண்டவர்கள் அந்த மாதிரி ஒரு நாமமும் எப்படி மகிமையோட விலங்கு காலத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இது எவ்வளவு தீர்க்க தரிசனத்தை அந்த நாமங்கள்ல சொல்லி வராங்க. தீர்க்க தரிசனம் அந்த எல்லா தீர்க்க தரிசனம் இந்த நாமத்தெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் இந்த அளவுக்கு புரிஞ்சுது. அருமைக்கா. தெய்வத்திற்கு நன்றி, தெய்வத்துக்கு நமஸ்காரம், தெய்வத்துக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் கோடாரி நன்றியும். அனைவருக்கும் நமஸ்காரம் தான். ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். பிரகாச பிரமோதிய சுவாமி ஆண்டவர் திருமடி பணிந்து போற்றி நமஸ்கரித்து இந்த சபை ரொம்ப சிறப்பா இருந்தது. ரைத்தோட நாமங்கள் எத்தனை இருக்கு, அதோட மகிமைகள் என்ன அப்படின்றத ரொம்ப சிறப்பா சொல்லி வந்திருக்கா. அதுதான் முதல்ல ஆரம்பிக்கும் போது நடந்தறியா பெருங்காற்று நல்வழி நீதென நலிந்த காட்டி விழிந்தே நமது தலை நோக்கி விளம்புகின்ற வேத பூஜை தொடர்ந்து நோக்குங்கால் அவர் நாமம் தொல் பூமியும் வானம் கொள்ளா மறந்ததுவே புகங்காலே மறிந்ததும் வள்ளி இருள் விடியும் காலமாச்சு. அவருடைய நாமம் சொன்னா இந்த இருள் உலகம் வந்து பிரகாச உலகத்துக்கு போகலாம். அப்படிப்பட்ட நாம தான் நம்ம தெய்வத்துக்கு உரியவது. அவருதான் எல்லா நாமங்களுக்கும் இருப்புறமாய் தனக்கென்று ஒரு நாமமும் இல்லாமல் அதே இந்த இஷ்டத்துக்கு அடுத்ததுவே அது இஷ்டம். அதுதான் இஷ்டமா இருக்கணும். நமக்கு எல்லா நாமத்துக்கும் அவங்கதான் இருப்பிடும். அவருக்கு ஒரு நாமமும் இல்லாம எல்லா நாமமும் அவருக்குரியதாவே இருக்கிறது அப்படின்னு அந்த வாக்கியத்தை சொல்லி வருவாங்க. அது ஆதியோடைய பருவத்துல முதலாக அது என்ற நாமமும் ஆதி என்ற நாமமும் பிரகாசித்துக் கொண்டு எழுந்து நின்றன. அப்போது 12 காலங்களாக மாறாத நீட்டுக் கொண்டிருந்த செய்தி இருள் தீவிரமானது சிதைந்து மாறி மறைந்து ஒதுங்கி நின்றன. நம்ம உள்ளுக்குள்ள இருள் அவளுடைய நாமத்தை சொல்லும் போது அவளுடைய பேர் சிவாயனும் சிந்திக்கும் போது அவ்வாறு முதலானும் இல்லை அப்படின்னு சொன்னா போல அவருடைய நாமம் சொல்லும் போது அந்த இருள் பிரகாச ரூபம் இருள் ரூபத்திலிருந்து பிரகாச ரூபத்துல நம்ம இதயத்தை மாற்றி இருக்கிறது அந்த நாமம் தான்.
அதுக்கு இந்த தனியா எல்லா நாமங்களுக்கும் அவர் தான் இருக்கிறோம். ஒருவர் வந்து மைத்ரேய புத்தர் என்றும், ஒருவர் ஆண்டவர் என்றும், ஒருவர் இறுதி தீர்ப்பர் என்றும், ஒருவர் கல்வி மெஸ்யா என்றும், ஒருவர் கல்வி என்றும், ஒருவர் சாதி ஆண்டவர் என்றும், ஒருவர் பொன்னரங்கர் என்றும், ஒருவர் கர்த்தாதி கர்த்தர் என்றும், ஒரு சோசியாஸ் என்றும், ஒரு அஸ்வத் எதேரா என்றும், ஒரு மெய் என்றும், ஒரு மத ஸ்தாபிக்க வருகின்ற மகதி அப்படின்னு எல்லா நாமங்களும் அகந்த நாமங்கள் உள்ளடக்கி கொண்டு அந்த குழந்தை பிறக்கும் போதே எல்லா நாமத்தையும் உள்ளடக்கி கொண்டு எப்படி ஒரு பச்சளை குழந்தை வந்து திருமேனி மீது ஒட்டி பதிந்து சப்தந்து சரியானது பதித்திருப்பது போன்றும், சோயை நாவானது பதித்திருப்பது போன்றும், வாசனை மூக்கானது பதித்திருப்பது போன்றும், உணர்ச்சியை உடலானது பொதி இருந்து போன்றும் அந்த பச்சளை திருமேனிகள் எல்லா நாமமும் குழந்தை பறக்கும் போதே அந்த நாமத்து உள்ள உதவிகளும் ஆகிக்கொண்டார்கள். அவங்களுக்கு அவங்க தாய் தந்தை வச்ச பேர் காதர் பாஷா என்னும் காரண வல்லரசு நாமத்துக்கு தாய் தந்தை அவங்களுக்கு வச்சாங்க. காரண வல்லரசு தொழிலை கொண்ட காதர் பாஷா என்ற நாம வச்சாங்க. பாட்டியா வந்து மார்கநாதர் என்ற 4வது புத்திரம் என்றா உன் பேருமே மார்கநாதர், உலகத்துக்கெல்லாம் வழிகாட்டியாக நீதான் இருக்கணும்னு அவருக்கு அந்த பேரை சூட்டினாங்க. அப்புறம் வந்து ஆதி மகன் எந்த இவமே அந்த பெண்ணும் காலம் எல்லாம் நீதி நாமும் வேறு போன்று போன்று நீ நிலத்தில் வந்த காலம் தோறும் அவங்க நிலத்தை வந்த காலத்துக்கு ஒவ்வொரு நாமத்தும் ஏறி வராங்க. அவர்கள் தான் எஸ்லாஸ் என்ற நாமம் சூழ்ச்சி கொண்டும், அன்றியும் கனியர் என்னும் நாமம் புரிந்து கொண்டும், யோசுவா என்னும் நாமம் புரிந்து கொண்டு, ஏக்கியர் என்னும் செய்தியிலும், மூசா நபி மோசே என்னும் பெயர் அணிந்து கொண்டு எகிப்து தேசத்திலும், ஈசா நபி இயேசுநாதர் என்ற நாமம் தரித்துக் கொண்டு வெற்றிலியம் கனிமேயா எரிசேலத்திலும் எல்லாம் பிறகு காலத்து ராமதேவரும் ராமதேவராகவும் கிராட்சி ரிஷியாகவும் அப்படின்னா எல்லா நாமங்களையும் அவங்க புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நாமம் சேர்த்துக்கொண்டு இந்த மக்களுக்கு வெண்துய நீக்கவே இந்த பிரிவு பணியின் அந்த காலம் இருளத்தை நீக்குவதா ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு விதத்துல ஒரு நாமத்தை எடுத்துக்கொண்டு வராங்க. எடுத்துக்கொண்டு வந்து இந்த கலையை மாற்றி நம்மளுக்கு தலையாக திருப்பிக்க வேண்டிதான் நம்மளுக்கு வராங்க. ஏன்னா இந்த உலக வாழ்க்கையில நம்ம இருக்கும்போது உலக வாழ்க்கை நிற்கும் போல காணப்படுகிறது. அதுலேயே பார்த்தோம்னா பயங்கரமான பாரதூரமான வாழ்க்கை இது. இதுக்காக நம்ம பிறக்கல அப்படின்னு அந்த மெய்கல்வியாகவும் அவங்களே ஒரு 1000 ரூபாய் சம்பாதித்தாலும் அவனால ஒரு வேலை பசங்க போட்டிருக்க முடியுமா? இந்த இன்னைக்கு வாக்கியத்துல அதான் இல்லைன்னு கேட்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு ஒழுவஞ்சத்துக்காக சரியாக இருக்கணும். அதே மாதிரி அந்த இதை மெய்கல்விக்கு ஒரு மெய்யான ஆசிரியர் வேணும். அவங்கதான் வந்து இந்த உலக தொழிலை மாற்றி நம்மளை வந்து நிச்சயம் தாக்கக்கூடிய வல்லபப்படுத்த அவங்களாவே இருப்பாங்க. அது எப்பவுமே அவர் நாமத்தை சிந்தித்து இருக்க வேண்டும். சுவாயனம் என்று சிந்தித்திருப்போது அபாயம் உதனாலும் இல்லை என்று சொன்னதை வாயினால் சொல்லிக் கொண்டு இருக்கிறியா? என்னைக்கு சுவைத்து பிடித்த சர்வாங்கமும் தழுவ அந்த பரிசுத்த ஆவியை சுவைத்திருப்பதென்றால் சிந்தித்திருப்பது அந்த பரிசுத்த ஆவியை சுவைக்கணும். அதுதான் வேதமாகவும் மாந்திரியமாகவும் பாடலாகவும் வாக்கியமாகவும் அந்த வாக்கியத்தை இறைவனுடைய திரு நாமத்தை அவரை நேருக்கு நேர் தரிசனம் பண்ணி நம்ம இதயத்துக்குள்ள தரிசனம் பண்ணி அவங்களை சிந்தித்து அந்த நாமத்தையே நம்ம சொல்லிக் கொண்டிருக்கும் போதுதான் நம்மளுக்கு இந்த பெருமைக்கு உயர்த்திடுவோம் அப்படின்னு இங்க வந்து நாகதோட கதை, ஆஞ்சநேயர் கதை எல்லாமே ரொம்ப சிறப்பா எடுத்துக்காட்டு. இந்த ஆஞ்சநேயர் வந்து ராமநாமம் ஜெபிக்கும் போது குரு விஸ்வாமித்திர மட்டும் சேவிக்காது அப்படின்வாங்க ராமரு. ஆனா அவர் வந்து விஸ்வாமித்திர எல்லாரும் சேவிச்சு வரும்போது விஸ்வாமித்திர கோபம் வந்து அவர் வந்து என்னை அவமானப்படுத்திட்டாரு ஒருத்தர். நீ வந்து அவரை என்ன பண்ணுவேன்னு குருவை அவமானப்படுத்த அவரை சிறைச்சேதம் பண்ணிடுவேன் ராமர். உடனே அவர் வந்து அவர் ஆஞ்சநேயர் காமிக்கும் போது ஆஞ்சநேயர் கதையை செய்வதற்கு அவர் அவமானம் தான் பிரம்மாசத்தை உடனே. ஆனா அவர் நாமத்தையும் உடம்புக்குள்ள அந்த சிந்திக்கல ராமராமராம சிந்தித்து போது அவருக்கு அந்த ராமபானம் ஒண்ணுமே அவருக்கு ஆகல. அந்த நாமத்துக்கு அவ்வளவு மகிமை அவ்வளவு பவர் அதுலயேதான் இருக்குது. அவர் உள்ள அறிஞ்சு ராமரோட அறிஞ்சு அவர் சிந்தித்து அவருடைய பேரை வந்து ராமநாமத்துக்கு ஒரு விழா மாறினாங்க. ராமர் தான் ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயர் தான் ராமர் அப்படின்ற அந்த நிலைக்கு மாற்றிக்கிறாங்க. இந்த மாதிரி நாராயணன் வந்து நாராயணன் எவ்வளவு சொல்லும் போதும் அவர் வந்து ஒரு விவசாயி வந்து அந்த இது இருக்கும் காசான ஒரு வேலை நாராயண
அப்படின்னு சொல்லுவது இந்த சாயந்தரம் ஒரு வேளை அந்த தலைப்பையை வைக்கும் போது நாராயணா என்று சொல்வது. ஆனா நான் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கேன், இனி எந்த வேலை செய்யும் போதும் அவர் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு நாராயணன்னு ஒரு வாட்டி சொன்னேன். மனப்பூர்வமா இதயத்தை தரிசனம் பண்ணி சொல்றாரு, நீ வாயில்தான் சொல்லிட்டு இருக்க. அவர் அந்த வேலையை உனக்கு ஒரு வேலை கொடுத்து அந்த வேலையை மதத்துல அவரையே தான் கண்காணிச்சுருந்தீங்க அப்படின்னு அவருக்கு நாராயணோடைய அந்த இதை வச்சு புரிய வைக்கிறாரு. அதனால சர்வாங்கமும் தருவா எப்பவுமே அந்த பரிசுத்த ஆவியை வேற ஒற்றா நமக்கு வேற வழியே இல்லை. இறைவனுடைய திருநாமத்தை ஜெபித்து அவருடைய நேருக்கு நேர் நம்ம இதயத்துல தரிசித்து தினமே அவர்கிட்ட இந்த சபை மூலமா உபதேசம் பெற்று அந்த வாக்கியங்கள் தான் நம்மளுக்கு அதான் விவாத நாட்டு செல்வமா அந்த வாக்கியங்கள் தான் நம்ம கூட வரும். அதையே தரிசனம் பண்ணிட்டே இருக்கோம்னா நம்மளுக்கு எந்த அபாயமும் ஆபத்து வந்த நேரத்துல ஆங்காங்க முன் விட்டாதே அப்படின்னு அந்த நேரத்துல அவங்கதான் நமக்கு உறுதுணையா இருந்து நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு இந்த அவருடைய நாமங்கள் சொல்லிட்டே எவ்வளவோ நாள் சாசநாமம் போல் சொல்லிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு எந்த அபாயமும் வராது. சபை மூலமாக உணர்ந்து கொண்டே மீண்டும் இந்த முழங்கும். நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள். கண்ணபிரான், ஆதிசங்கரர், செந்தில்மொழி, பழனியாண்டவர், பராசரர், வேதவியாசர், கிரேக்க ரிஷி, ராமதேவர், புத்தர், ராமானுஜர், கௌதுல் ஆலம் என்று நீதி நாமம் வேறு போட்டு இன்று இந்திய தேசத்தின் தென்திசையில் வந்து அவதரித்த இந்நாட்டுடைய சிவன் ஆதி மனுமகன் கல்கி மகதி என்னும் மூப்புக்கு வெளியே மூச்சோடா வல்லவமுடைய ஓர் உறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்மபிரகாசம் வெளிச்சாலை ஆண்டவர்கள் நம் பெருமாள் அவர்களை போற்றி அவர்களுடைய திருவடி நமஸ்கரித்து நமஸ்காரம் சொல்லி சபைக்கு நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு அக்காவுக்கு நமஸ்காரத்தை சொல்லி இன்று அக்கா நமக்கெல்லாம் அந்த நம்ம தெய்வம் அவங்களுடைய நாமத்திற்கு நாமம் என்ற சொல்லுக்கு உரியவர்களாகி நம்ம தெய்வம் நம்மளுடைய குரு பெருமான் அவங்களுடைய அந்த திருநாமத்தையும் அதனுடைய சிறப்புகள் எல்லாம் எடுத்து அழகாக நம்மளுக்கு எல்லாம் மனசுல மகிழ்ச்சியை அளிக்கும்படியாக ரொம்ப அழகாக எடுத்து சொல்றீங்கம்மா. நமஸ்காரமா. அப்போ நம்ம தெய்வம் நம் போல் உள்ள எப்பொருநாதருக்கு நாமமீதும் எப்போதல் கொம்பனை உளதோ ஏதன் போதல் யாரையும் இறைப்பினோமே இவர் தொழில் நீ எந்தோரை செயல்படில் காணோம் ஆகம புராணங்களை தினம் போதும் நாமமெல்லாம் அந்தவருக்கே தருவதால் போக மரணி கையிலாதத்தை இங்கே பார்ப்பெண்களை செய்த குரு தேவரீசனே என்று அந்த வேதம புராணங்களை எல்லாமே ஊதக்கூடிய நாமங்கள் அனைத்துக்கும் தகுதியுடைய நம்முடைய தெய்வம் நம்மளுடைய குருபிரான் அவங்களுடைய அந்த திருநாமங்களை எடுத்து அந்த திருநாமங்கள் என்னென்னவெல்லாம் நமக்கெல்லாம் எடுத்து வழங்கி இருக்கிறாங்க, வேதங்கள் எடுத்து வழங்கி இருக்காங்க அப்படின்னு அக்கா எடுத்து சொன்னாங்க. அப்போ நாம நமக்கும் ஒரு நாமம் வைக்கப்படி எப்படின்னா முதல்ல தாய் கருவறை சவமாக இருந்தோம். அப்புறம் நமக்கு பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம பிறக்கும் போதே நம்மளுடைய தலையில பிறவி பிணியாகி அந்த யமன் நம்மளை சவமாக கெட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த சவம் நம்ம மீண்டும் அந்த சவமாக அந்த சவமாக அந்த நிலையை அடையாம இருப்பதற்காக நமக்கு ஒரு தெய்வ நாமத்தின் பெயரை வைக்கிறாங்க. அப்ப நம்ம அந்த தெய்வத்தின் பெயருக்குள்ள நம்மளுடைய வாழ்வு நாட்கள்ல அந்த பெயருக்குரிய உள்ள தகுதியுள்ளாக ஆக்கிக் கொள்ளணும். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த யமன் கையில தான் சிக்கிடுவோம். அப்போ நம்ம தெய்வம் அவங்கதான் நம்மளுக்கு அந்த தெய்வ பெயருக்குள்ள நம்ம நெய்யூர் அப்படிங்கிற நெய்யூருங்கிற இடத்துல இருந்து நம்ம கரூருக்கு நம்ம திரும்பவும் அந்த மெய்யூரை அடையணும், அந்த தெய்வ நாட்டை அடையணும் அப்படின்னு நம்ம மேல இறக்கும் போது நம்ம தெய்வம் நமக்கு அந்த நீ எப்பவுமே எமநிலையில் இருந்து கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிறத நமக்கு நினைவூட்ட நமக்கெல்லாம் அந்த மரண பயம் என்ற சவுண்டை கொண்டு மாறி அடித்து நாம் எல்லோரும் அந்த நாம் பெற்ற அந்த தெய்வ சிறப்பின் உணர்த்தை நினைச்சு பார்த்து எப்பயுமே நம்ம அந்த உணர்த்தை நினைச்சு அந்த உணர்த்திற்கு அந்த மேலாபரமான நாட்டுக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறதே நம்ம நினைவு கொள்ள வேணும். அப்ப நம்ம அந்த தெய்வ நாமத்திற்கு பெரிதாக ஆக்கிடணும் அப்படின்னு அப்பதான் நமக்கு அந்த சபம் என்ற பெயர் போய் நம்ம அந்த தெய்வத்தை தரிசிக்கவே வல்லமை பெற்றதாக ஆகும். அப்படிங்கிறதுக்காக நமக்கு நம்ம தெய்வம் எடுத்தறிய கல்வியா அந்த சாகா கல்வியும் அந்த தெய்வ கல்வியாக இருக்கு. அப்போ நம்மளுக்கு இந்த நாட்டில் தீமை போக்கி வரும்போதெல்லாம் பெருமானவர்கள் வேறு நாம
நாமம் போட்டு நம்மளை காப்பதற்காக இந்த பூலோகத்துல அவங்க அவதாரம் போட்டு வர்றாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து முதல்ல அவங்களுடைய தூள தந்தை தாயாகி அந்த அவங்க அவதாரத்தை வரும்போது அவங்களுடைய தாய் பெரிய தந்தை சமாளுக்கு அப்படிங்கிற பெற்றோர்களாக அவங்க பிறப்பிக்கப்படுறாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்க இந்த பேர் காதர் பாட்சா, அதாவது காரண வல்லரசு என்ற பொருள் தரக்கூடிய அந்த நாமத்தை அவங்க பெற்றோர்கள் அவங்களுக்கு சூட்டிய பேராக இருந்தது. அப்போ நமக்கு பெருமான் அவதரித்தாரே நம்ம பெருமானத்தை இப்படிதான் தோன்று இந்த நாமங்கள்ல தோன்றுவாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து அவங்களுக்கு வழங்கிய பேர்களா எடுத்து சொன்னாங்க. அதாவது மைத்திய புத்தர் என்றும் அவர்கள் இறுதி தீர்ப்பர் என்றும் மெத்தையாக என்றும் கல்வி என்றும் காலை ஆண்டவர் என்றும் பொன்னரங்கர் என்றும் கர்த்தாதி கர்த்தர் என்றும் கோத்தியார் என்றும் அர்த்தம் திரையிலா என்றும் மெய்யம் ஒரு சாவிக்க வருகிற மெய்யிடம் ஒரு மதம் சாவிக்க வருகின்ற மகதி ஆண்டவர்கள் என்றும் அப்படின்ற பல்வேறுபட்ட நாமங்களை எல்லாம் அவங்களுக்கு வழங்கி வந்ததாக திரையிடங்கள்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம தேர்வு கூடத்திலையும் அவங்களுக்கு வழங்கப்பட்ட பேர்கள்லாம் சொன்னாங்க. அதாவது அவங்க வந்து நம்மளுக்கு வந்து அந்த உலகத்துல நம்ம குரு பெருமா நமக்குள்ள குல தெய்வ தேவேஸ்வரவர்கள் அந்தந்த காலங்கள் எந்தெந்த தேசங்கள் எந்தெந்த பேர் கொண்டு விளங்கினாங்க. எஸ்கிலாசி என்ற எத்தனையா நாட்டிலும், தனியல் என்ற பாபிலே நாட்டிலும், யோசுவா என்ற ஏசியிலும் தீமையிலும், மூசா நபி மோசே என்ற எகிப்து தேசத்திலும், ஈசா நபி இயேசுநாதர் எனும் பெயர் தைத்துக் கொண்டு வித்திரேயம் கலிலியா எரிசிலேனிலும், முகமது நபி எனும் பட்டம் அணிந்து கொண்டு மக்கா மதினா உணவராவிலும் இன்னும் இவ்வாறாக பல நாமங்கள் குறைத்து நம்ம தெய்வம் நமக்கெல்லாம் அந்த தெய்வ நிதியத்தை வழங்குறதுக்காக அந்த தெய்வ ரட்சிப்பு பரிசை வழங்குவதற்காக நம்ம தெய்வம் இப்ப இந்த நாமங்கள்லாம் வருவார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆன்மீகத்திலையும் அவங்க தனிமணிக்கானவர்கள் நம்ம தெய்வத்துக்கு பல்வேறு நாமங்கள் கொடுத்து வழங்குவதையும் சொன்னாங்க. அப்போ நம்ம தெய்வம் அவங்களுக்கு வந்து பல்வேறு நாமங்களாக கூட்டப்பட்டாலும் அவங்களுடைய செயல் ஒன்று. நம்மளெல்லாம் அந்த மரளி கைப்பீடாத அந்த நாட்டிற்கான மரளி கைப்பீடாத அந்த தேகத்தை கொடுத்து நம்மளெல்லாம் காக்கக்கூடிய தந்தையாக இருக்கிறதே அவங்களுடைய செயல் ஒன்றாகவே இருந்தது. அப்போ அவங்க நம்ம தனியார் அவங்களும் அவங்கள வாழ்நாட்டு செம்மல் திசையா இறுதி தீர்ப்ப சோத்தியார் மகரி அலை பெற்றாம் மனுமகள் தென்னாட்டுடைய சிவன் பழுமதி மங்கை பங்கன் தென்மாவத்தில் தோன்றும் தேர்ந்த ஆண்டவர்கள் என்றெல்லாம் பலவித நாமங்களை திருநாமங்களை கொடுத்து நம்ம தெய்வத்தை அவங்களுடைய திருவாயை கொண்டு அருளியதாக சொன்னாங்க. இப்படியெல்லாம் நம்ம தெய்வத்துடைய திருநாமங்களை உச்சரித்து அவங்களுடைய திருநாமங்களை உச்சரித்து நினைவில் பதித்து சிந்திக்கணும். அப்படி சிந்தித்திருப்பதற்கு தான் அபாயம் ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம இவ்வாறு சிந்தித்து நம்ம தெய்வத்தின் பெயரை நம்ம நாமத்தை நம்ம நினைவில் பதித்துக் கொண்டாலே போதும். நம்ம தெய்வம் நினைத்தவுடனே வருகின்ற காருண்ய கடவுளாக கருணையுள்ள படைத்த இறைவனாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய நாமத்தை உச்சரிக்கும் போதே அவங்க நம்ம அந்த பெயருக்குள் ஆகிக்கொள்ளக்கூடிய தகுதியை நமக்கு நம்ம தெய்வம் வழங்கி கொண்டே இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு பேர்கள் தான் வேறு பேராக இருக்குது. தண்ணீர் இருந்து குடித்தால்தான் தாகம் தீருமா, வாட்டர் இருந்து குடித்தால் தீராதா? ஆனா அது எல்லாமே பேர் தான் வேற வேற இருக்குது. ஆனா செயல் ஒன்றுதான். அப்ப எல்லாருக்குமே எல்லோருமே அந்த மெய்ப்பெயர் வந்த ஒரே பெருமாளாக தான் இருக்கிறாங்க. நம்ம அனைவருமே அந்த மெய்மை நிதி அந்த மெய்வெளி நாட்டிற்கு மெய்வழி நிலையை ஏற்றி அந்த பேரின்ப நாட்டிற்கு கூட்டி கொண்டு போகக்கூடிய பெருமானாக பல நாமங்கள் தரித்த பெருமானாக தான் நம்ம பெருமான் இங்க நமக்கு இங்க திருவுருவாகி வந்து நம்மளெல்லாம் அழைக்கும் நம்மளையெல்லாம் அழைத்து காக்கக்கூடிய பெருமானாக இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு அந்த அன்புள்ள செம்மல்கள்லாம் அவங்கவுங்க அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை சொல்றதுனால அவங்களுக்கு ஏற்பட்ட சிறப்புகள் அந்த நாமத்தினுடைய வல்லமை எல்லாத்தையுமே அக்கா சொன்னாங்க. அப்ப ஆண்டாள் கோடி கொண்ட சுடற்கொடியாக ஆண்டாள் அவங்களும் அவங்க நாராயணன் நினைத்து அவங்க அந்த வார்த்தைகள் பாடல் பாடி அவங்களுடைய நாமத்தை உச்சரித்து நாராயணனே எனக்கு அருள் தருவாயே என்று வேண்டி அவங்களுடைய திருநாமத்தை உச்சரித்து அவங்களுடைய அந்த அருளை பெற்றதாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாரதர் அவரும் எப்பயுமே நாராயணா அவங்களுடைய நாமத்தை உச்சரிக்கக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. அப்படி சொல்லும் போது அந்த நாமத்தை வந்து நம்மளுடைய அந்த தெய்வ திருநாமத்தை வந்து நம்ம எந்த ஒரு வேலைகளில் ஈடுபட்டிருந்தாலும் அவங்களுடைய திருநாமம் ஒன்றுதான் நம்ம நினைவில் இருக்க வேண்டும், அதை நம்ம உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நாரதர் கதையின் மூலமாக எடுத்தாக்கா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த
அப்புறம் அந்த நாமம் வந்து எவ்வளவு வல்லமை படைத்ததாக இருக்குது. தரையில் நரனாக பிறந்த நம்மை மனிதனாக்கி தேவனாக்கி காக்கக்கூடிய வல்லமை படைத்த அந்த நாமம் திருநாமமாக இருக்கிறது. அதே மாதிரி அந்த நாராயணா அப்படிங்கிற நாமம் வந்து முதலில் புழுவாக அவதரித்து பிறகு கன்றாக மாறி அதுக்கப்புறம் ஒரு அரசியுடைய குழந்தையாக பிறந்த ஒருவனை வந்து அந்த பரம்பரை நாட்டிற்கு இட்டு செல்லும் ஒரு பெரும் பொருளாக அந்த திருநாமம் அவங்களுக்கு இருந்ததுனால ஒவ்வொரு பருவத்தையும் மாறி மாறி பிறப்பு வைத்து அந்த பரம்பரம் அடையக்கூடிய அந்த பிறப்பை எடுக்கணும்னா அந்த நம்ம தெய்வத்துடைய திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்கணும். அது அந்த பெரிய நாட்டுக்கு அழைத்து செல்லக்கூடிய வல்லவம் பொருந்தியதாக அந்த வல்லவத்தை நமக்கு தருவதாக அந்த யமனை அழிக்கக்கூடிய ஆயுதமாக நமக்கு இருந்து விளங்குது. இது வந்து நம்மளுடைய தெய்வம் அவங்களுடைய நாமத்தின் மகிமையாக இருக்குது. அவர் ராமநாமத்தின் மகிமையை சொன்னாங்க. அப்ப அந்த ஓம் நமச்சிவாயா ஓம் நமோ நாராயணா அதுல அந்த ராயத்தை எடுத்தும் ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிறதுல அந்த மாயத்தை சேர்ந்த ராமா என்ற நாமம் வந்ததாக எடுத்து சொன்னாங்க. அப்புறம் இந்த எழுத்துக்கள் ஒன்று சேர்ந்த ராமநாமம். அப்போ எப்பயுமே அனுமர் வந்து அந்த ராமநாமத்தை உச்சரித்துக் கொண்டுவே இருந்ததுனால அவர் வந்து எப்படிப்பட்ட இன்னல்கள் இருந்து அவர் காப்பாற்றப்பட்டார். அவர் ராமநாமத்தினுடைய உச்சரிப்பினால் அவரோட உயிரையே காக்கப்பட்டது. அப்படி நம்ம தெய்வம் அவங்களுடைய நாமத்தை உச்சரிக்க கூட சொல்லலாம். அவரை நினைத்தாலே போதும் நம்ம கண்ணு முன்னால் தோன்றி அவதரித்து நம்மை பார்க்கக்கூடிய பெருமானாக இருக்கிறாங்க. நம்ம ஜீவனை கடை தேட்டி அந்த யம பயம் இல்லாத அந்த வர்ணம் இல்லாத பெருமாளை தரக்கூடிய பெருமானாக இருக்கிறாங்க. அப்ப நம்ம அவங்களுடைய நாமத்தை நம்ம திருநாமத்தை தினமும் நம்ம உச்சரித்துக் கொண்டே இருக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த மேலிருந்த வாரியாக அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு இடத்தாக சொன்னாங்க. அப்ப அந்த வாரியா கடல் அப்புறம் மீன் கடை சொன்னாங்க. அப்ப எப்பயுமே நம்ம மேலிருந்த வாரியாக எந்த ஒரு தேவையும் செய்யக்கூடாது. ஆழ்ந்து அந்த எதையுமே ஆழமாக அறிவு கொண்டு பார்த்து அதை தெரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறாங்க. அதுக்குதான் நம்ம தெய்வம் நமக்கு அறிவாகிய மாநிலத்தை நம்மளுக்கு இருக்கிறாங்க. அப்போ நம்ம தெய்வம் நமக்குள்ளே இருக்கிறாங்க. அதை தேடி பார்த்து நம்ம அடையாம இருக்கிறத நம்ம தெய்வம் அவங்களே திருவுருவம் தாங்கி வந்து நமக்கு அந்த நாமத்தை உச்சரிப்பதன் மூலமாக நம்ம இந்த பேரின்ப நாட்டிற்கு அந்த பேரின்பத்தை அளிக்கக்கூடிய பெருமானாக வந்திருக்கிறாங்க. அப்போ கோவிந்தா அப்படின்னா நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்னா அர்த்தம் நினைச்சு அப்படின்னு பொருள் படிச்சிட்டு இருந்தோம். ஆனா கோவிந்தா அப்படின்னு சொல்லும் போது நாம வந்து அந்த துன்பத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் வந்து அந்த துன்பத்திலிருந்து மீண்டும் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கு அந்த திருநாமத்தை உச்சரிப்பதால நமக்கு அந்த பலன் கிடைக்குது. அப்ப நம்ம எப்பயுமே நமக்கு பெருமான் அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் போது எப்படி உச்சரிக்க வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய காதலாகி கசிந்து கண்ணீர் மழுகி நம்முடைய திருநாமத்தை ஓத வேண்டும். அப்போ நம்ம அந்த நாமம் தான் அவங்களுடைய நாமத்தினுடைய அந்த வல்லமும் தான் நம்மளை எல்லாம் அந்த கண்ணீரை குவித்து நம்மளுக்கு எல்லாம் அந்த எவனோட பேரின்ப வாழ்க்கை அந்த மறுபடி தீண்டாத தை தீண்டாத அந்த வாழ்க்கையை நமக்கு அளிக்கக்கூடிய வல்லமை பொருந்திய திருநாமமாக இருக்கிறது. அப்ப நம்ம தெய்வம் வந்து எப்படி எந்த நாமங்கள்ல வந்தாலும் அவருடைய பெயர் வந்து அவங்க பெயர் ஒன்றாகத்தான் இருக்குது. நம்மளை அதாவது ஓயாது ஒளியாது நம்ம அவங்களுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போ இவ்வாறு உச்சரித்துக் கொண்டிருந்தால் நம்மளுக்கு வந்து இந்த உலக மக்கள் அனைவரும் நீடூழி வாழக்கூடிய அந்த அற்புதத்தை நம்ம தெய்வம் நமக்கு அறிந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போ இதை கண்டு வந்து இந்த நீவழி மக்களுக்கு மட்டுமன்றி இதை தொடர்போடு அனைவரையும் தொடர்ந்து கொண்டு அனைவருக்குமே அழைக்கக்கூடிய சஞ்சீவியாக நம்ம தெய்வம் விளங்குகிறாங்க. அப்ப நம்ம தெய்வ நாமத்தை தினம் உச்சரித்து அதன் மூலமாக நம்ம தெய்வத்துடைய திருவடியை அடைந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத நான் விளங்கி கொண்டேமா. நமஸ்காரமா. ஜீவ சகோதரி சாலை தாரா தேவி அவர்கள். சபையர் அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம பிரகாச மைவழிச்சாலை ஆண்டவர்கள் திருவடிகளுக்கே நமஸ்காரங்கள். இப்ப நான் நமஸ்காரம் சொல்றப்ப கூட ஆண்டவர்களுக்குன்னு சொல்றப்ப நம்ம இரு கரங்களையும் நம்ம தலையை மேல வச்சு தலையை குனிஞ்சு நம்ம தெய்வங்களுக்கு வணக்கம் சொல்றோம். அப்ப தெய்வம் தெய்வங்களுக்கு எப்படி நிறைய நாமங்கள் தீர்க்க தரிசனத்துல சொல்லி வச்சு நம்ம பாட்டையார் அவங்களும் நாமங்கள் கொடுத்து இந்த கலியுகத்துல இந்த கடையில நம்மள இந்த யமன் கிட்ட இருந்து காப்பாத்துற ஒரே தெய்வம் நம்ம தெய்வம் தான் அப்படின்னு சொல்லி நமக்கு நம்ம மெய்வழியில எப்படி நாம தெரிஞ்சுக்கிட்டோமோ இந்த நாமத்தை வச்சு அந்த மாதிரி நாம பிறந்து வந்தப்ப நம்ம சமமா இருந்த நமக்கு அந்த ஒரு நாமம் இருந்தத
தெய்வ நாமம் நமக்கு வச்சு, அந்த தெய்வம் நாமம் வந்து எதுக்கு வச்சாங்க, இந்த பேர் எதுக்கு நமக்கு வச்சாங்க, இந்த பேருக்கு உரியவங்க யாரு, அந்த தெய்வத்தை தானே நமக்கு தெய்வ பேரை தானே நமக்கும் அந்த நாமமா வச்சிருக்காங்க. அப்ப நாம அவங்க யாரு, அவங்க போய் தேடி அடையணும், எதுக்காக தேடி அடையணும் அப்படின்றது எந்த ஒரு விஷயமும் வந்து தெய்வம் இந்த சங்கல்ப மந்திரத்துல சொல்லியிருக்காங்க. மறைந்தே போய்விட்டது இந்த செயல் வந்து, இந்த முக்தி செயல் வந்து மறைந்தே போய்விட்டது அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுக்கு பிறந்தோம், எதுக்கு பேர் வச்சாங்க, எதை தேடணும், இதை தேடணுமா அப்படின்னு கூட தெரியாம தான் நாமெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இந்த நாமம் இதுக்குதான் அப்படின்றது தெரியாம வாழ்ந்துட்டு இருக்க காலத்துல நமக்கு இந்த அறிய வச்சு, நம்ம தெய்வம் நமக்கு இது வந்து தெரிய வச்சு, அவங்கள நம்மளை தேட வச்சு, அவங்க நம்மளை பிடிச்சு இழுத்து நம்ம இந்த மேய்க்கு நம்மளை கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இதுக்கு எல்லாமே வந்து நாமம் தான் வந்து மிக முக்கியமா இருக்கு. அப்படி நம்ம தெய்வங்களுக்கு நிறைய நாமம் வச்சிருக்கான்றது இன்னைக்கு அக்கா வந்து மிக அருமையா, எப்பவுமே எங்க வீட்டுல அவர் வந்து இந்த பாடல அப்போ தோத்திர பாடல எப்பவுமே பாடிட்டே இருப்பாங்க. அப்பெல்லாம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே புரியல, இன்னைக்கு அக்கா சொன்னதெல்லாம் எதுவுமே புரியல. ஆனா இன்னைக்கு வந்து இந்த தோத்திர பாடல்ல நம்ம தெய்வத்துக்கு நம்ம பாட்டியர் இந்த நாமத்தை வச்சிருக்காங்க, இந்த நாமத்தை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த தோத்திர பாடல் அப்படிங்கிறதே வந்து இன்னைக்கு எனக்கு நம்ம சபை மூலியமா, நம்ம அக்கா மூலியமா நமக்கு எனக்கு புரிந்தது. அதே மாதிரி இந்த அக்கா இன்னைக்கு நிறைய கதை சொன்னாங்க, நாமங்கள்ல எதுக்காக நாமங்கள் வைக்கப்பட்டதுன்ற புரிய வைக்கிறதுக்காக. நாரதர் வந்து நாராயணா சொல்றது அது, அதுக்கப்புறம் ராமா எப்படி வந்தது, அந்த பெயர் எப்படி வந்தது, இதெல்லாம் வந்து மிக அருமையா வந்து புரிஞ்சுதுங்கக்கா. மிக அருமையா இருந்தது அதெல்லாம். அதே மாதிரி ஒரு விவசாயி வந்து காலையில இருந்துச்சு ஒரு தடவை ஆரம்பிக்கிறதுக்கு, அவரோட வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறாரு, அதுக்கப்புறம் முடிக்கிறப்ப அவர் சொல்றாரு. அப்ப இந்த இக உலக வாழ்க்கையில இருக்கிறப்ப, அதாவது நாராயணர் சொன்னாராம், இக உலக வாழ்க்கையில இருக்கிறப்ப அவன் ஆரம்பிக்கிறப்ப என்ன நினைச்சுக்கிறான், முடிக்கிறப்ப என்ன உளமாற என்ன நினைச்சுக்கிறான். ஆனா நீ வந்து அவன் எத்தனை வாட்டி சொல்றான்றது கவனிக்கிறதா இன்னைக்கு ஃபுல்லா நீ சொல்லவே இல்லை. அதாவது நீ அவர் இருக்கிறது வந்து மேல அங்க வைகுண்டத்துல, அது மாதிரி அக்கா சொல்றப்ப அது வந்து சிவ இதெல்லாம் சொன்னாங்க. அதாவது வைகுண்டம் கைலாயம் சொன்னாங்க அக்கா. அப்ப எனக்கு தோணுச்சு இது வைகுண்டம் தானே சொல்லணும் நாராயணர் சொல்றப்ப, இது அக்கா வந்து கைலாயம் சொல்லிட்டாங்க. அப்ப டக்குன்னு அதுவும் தோணுச்சு, கைலாயம் வைகுண்டம் மெஹராஜ் இது எல்லாமே ஒண்ணு தானே நம்ம தெய்வம் சொல்றாங்க. அப்ப எந்த பெயர் சொன்னேன்னா அதுவும் நாமம் தானே. அப்ப நாம எப்பவுமே நம்ம தெய்வத்தோட நாமத்தை நாம சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது நினைக்கிறது வேற, சிந்திக்கிறது வேற. நினைச்சதை திரும்ப 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 நினைச்சுக்கிட்டே இருக்கிறது, ஆழமா சிந்திச்சுக்கிட்டே. அது மாதிரி இப்ப அந்த மீன் கதை சொன்ன மாதிரி, மீனுக்கு தண்ணி கிடைக்கல, அது மேற்போக்கா மேலேயே நினைச்சு இது பண்ணிட்டு இருக்கு, கீழே ஆழ்ந்து போனா அதுக்கு தண்ணி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆழ்ந்து சிந்திச்சுட்டே இருக்கிறப்ப, அந்த நம்ம தெய்வத்தோட நாமத்தை சிந்திச்சுட்டே இருக்கப்ப, அந்த யமன் கிட்ட எப்பவுமே யமன் வந்து தெய்வ பிள்ளைகள்கிட்ட தோத்துதான் போவாங்க. நம்ம தெய்வம் தான் நம்மள வந்து ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்கன்றது நான் இன்னைக்கு அக்காவின் நிறைய கதை சொன்னாங்க. அக்கா சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருந்தா நேரம் பத்தாது. ஆனா ரொம்ப ரொம்ப அருமையா இருந்ததுக்கா இன்னைக்கு வகுப்பு. இது வகுப்புன்னு தான் சொல்லுவேன், எங்களுக்கு இது குருகுலம் தான். அதனால அனைவருக்கும் நமஸ்காரம் அக்கா. என் முத்தி பெரியவர் மீண்டும் மீண்டும் தொடரும். ஜீவ சகோதரர் சாலை கோகுல் அண்ணா அவர்கள். துணை தெய்வமே குருநாதா, உதவியாய் நின்று உதவி செய்து ஜீவிக்கிறது பரமபதம் அடைவதற்கு, மனு ஈசனாக்குவதற்கு. தெய்வம் நகைச்சுவையாக பிள்ளையார் சொல்லி போடு என்றால் எப்படி போடுவாய் என்று கேட்டு நகைச்சுவையாக சபையை அலங்கரித்தார்கள். அது போல நமக்கும் வந்து பிள்ளையார் சொல்லி என்று புள்ளி வைத்து ஆதியின் துணை என்பதையும் நமக்கு தெளிவுபடுத்தினார்கள், அறிய வைத்தார்கள். நமது தெய்வத்திற்கு காதர் பாஷா என்ற நாமம் தான் தெரிஞ்சிருந்தது எனக்கு இது நாள் வரை. அவரோட பெயருக்கான விளக்கம் காரண வல்லரசு, ஒரு வல்லரசு என்பதையும் நான் இங்கு உணர்ந்து கொண்டேன் சபை மூலமாக. மிக்க நன்றிக்கா. ஆண்டவர்களுக்கு எண்ணற்ற நாமங்கள் இருந்தும் பொன்னரங்கர், மகதி, இறுதி நசையா, சின்னாமக்காரர், கல்கி ஆண்டவர், தென்னாடுடைய சிவன், சாலை ஆண்டவர்கள், ஞான சித்தர். ஆனால் நம்ம தெய்வமே
நீதி என்னும் பொருளான இதுல சாலை ஆண் குரு என்று அவருடைய நாமத்தை அவர்களையே கையொப்பமிட்டு அறிந்ததையும் நாம் அறிந்திருக்கிறோம். அதே போல பிரம்ம பிரகாச சாலை ஆண்டவர்கள் என்பதையும் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் அக்கா. மேலும் அவர்களது நாராயணா, ராமா மற்ற இவர்களெல்லாம் மிகவும் புரிந்து கொண்டிருக்கா. இவ்வளவு நாட்களாக இந்த ராமா நாராயணன் இவர்கள் விளங்கியிருந்தும் கூட தங்கள் மூலமாக முழு விளக்கத்தையும் அறிந்து கொண்டிருந்தோம். ஒரு மனிதன் புழுவாக உருவெடுத்து கன்றாகி சென்று குழந்தையாகி அவன் மனு ஈசனாவது என்பதையும் இதன் மூலம் அறிந்து கொண்டிருக்கா. சபைக்கு மிகவும் சிறப்புக்கா. சபை சிறப்பு. தெய்வமே குருநாதா, உங்கள் நினைவை உச்சரித்து புரிந்து சிந்தித்து உச்சரிக்க வேண்டும். என் நாவையும் அமுத நாவாக மாற்ற வேண்டும். தெய்வமே குருநாதா மகதி. நமஸ்காரங்கா. சபை சிறப்பு. தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.